Praise the Lord. Hallelujah. Praise the Lord. வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்காங்க. தேவனுடைய வார்த்தையை நான் தொடங்குகிறேன். எல்லாரும் கவனத்தில் வைத்து ஒவ்வொரு குறிப்புகளும் எழுதிக்கங்க. யூடியூப்பில் வரும், நீங்கள் வந்து யூடியூப்லேயும் பார்த்துக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சகல கன மகிமையும் கர்த்தருக்கே செலுத்துகிறேன். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த தலைப்பிலே முதலாவது இந்த சென்னை பட்டணத்திலே 2025 ஜூலை மாதம் 25ஆம் தேதியாகிய வெள்ளிக்கிழமையிலே இதை முதலாவது நான் தொடங்குகிறேன். தமிழக தலைநகரத்திலே தொடங்கி எல்லா மாவட்டங்களையும் இது பரப்பி உலக நாடுகள் முழுவதும் இந்த சத்தியத்தை போகக்கூடியதுக்கு வழிகாட்டியாக மாதிரியாக இதை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அல்லேலூயா. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்ற தலைப்பு. ஒரு 10 காரியத்தை உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். குறித்த டயத்தில் நம்ம வந்தோமா என்ற கேட்குறத விட குறித்த டயத்தில் இவர் முடிக்கலையே என்ற கேள்வி தான் அதிகமாக நம்ம கேட்போம். ஆகவே இந்த செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு முக்கியமாக கருத கொஞ்சம் நேரங்கள் முன்னு ஆனாலும் பொறுத்திருந்து இந்த வேத வசனங்களை உட்கொண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக இந்த காரியங்களை சொல்கிறேன். அதாவது இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்கிறார். இந்த தேவன் தான் பிதாவாகிய தேவன், யெகோவா, எலோஹிம் என்று பழைய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டவர். இந்து புராணங்களில் பகவான் என்றும் ஆதி கடவுள் என்றும் சிவன் என்றும் மகாவிஷ்ணு என்று பல பேர்களில் அழைக்கப்பட்ட புராணங்கள். முஸ்லீமில் அல்லாஹ் என்று சொல்லுகிற ஏக தெய்வம், இறைவன் சொல்கிற கடவுள். இப்படி உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அவங்கவங்க பாஷையில், அவங்கவங்க மொழியில், அவங்கவங்க கலாச்சாரத்தில் இந்த தேவனை பேரிட்டு அழைத்தார்கள். அதனால் வெவ்வேறு தெய்வங்கள் ஆகிவிட முடியாது. தேவன் ஒருவரே. அல்லேலூயா. எபேசியர் 4:6 எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் 1, எல்லாரோடும் 2, உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் 3 என்ற அந்த பகுதியை கவனிச்சுக்கோங்க. அப்போஸ்தல நிருபங்களில் தான் இது ரகசியங்கள் வெளிப்படும். பழைய ஏற்பாட்டை போய் தேடக்கூடாது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, பங்கு பக்கா வகை வகையாக நிழலாட்டமாக மின்னாம்பூச்சி மாதிரி இல்லைன்ட்டு இல்லை இருக்குது. இப்போ சோறு வேகிறதுக்கு முந்தி, சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு முந்தி, அம்மா பசிக்குதேன்னு சொல்லி பிள்ளைங்க சொல்லும் போது இந்த மிச்சர் சாப்பிடு, பிஸ்கட் சாப்பிடு, டீயை கொடுறான்னு சொல்லி சொல்கிற மாதிரி முள் சாப்பாடு வரும்போது நல்லா அருமையாக எப்படி திருப்தியாக சாப்பிட்றோமோ அதுபோல் இயேசு வர்ற வரைக்கும், முழு சத்தியங்கள் வெளிப்படுற வரைக்கும் பழைய ஏற்பாடு பங்கு பங்கா வகை வகையாய் பூர்வத்தாருக்கு பிட்டு பிட்டா கொடுக்கப்பட்ட தவிர முழு சத்தியம் கொடுக்கப்படலை. முழு சத்தியம் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மூலமாக தான் முழு சத்தியங்கள் உலகத்துக்கு வந்ததே தவிர பழைய ஏற்பாட்டில் அல்ல என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்டால், எபேசியர் 3:6 இந்த ரகசியம்
இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படலேன்னு தெளிவா இருக்கு. இந்த ரகசியம் இன்னைக்கு இந்த அப்போஸ்தலர் மூலமா தான் வெளியாகுது. அப்போஸ்தலருக்கு அடுத்து தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. அப்போஸ்தலர் வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கிடையாது. அங்கேயும் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அந்த தீர்க்கதரிசிக்கு இது பொருந்தாது. அப்போஸ்தலருக்கு அடுத்து வந்த அந்த தீர்க்கதரிசின்னு போட்டிருக்கு. ரெண்டாவது 1, 2, 3 இருக்கு. 1 கொரிந்தியர் 12:28 நீங்க பார்த்தீங்கன்னா முதலாவது, இரண்டாவது, மூன்றாவதுன்னு 1, 2 ஐட்டமே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க, அதை படிங்க. 1 கொரிந்தியர் 12:28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை, இரண்டாவது அப்போஸ்தலருக்கு அடுத்து தான் தீர்க்கதரிசிகள், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புத அடையாளங்கள் பலவிதமான பாஷைகளை ஆளுகைகளை எல்லாம் ஏற்படுத்தினார். அதெல்லாம் அப்படி பார்த்துக்குங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, சபையிலே அப்போஸ்தலர் ஊழியம் தான். பழைய ஏற்பாட்டில் அந்த அப்போஸ்தலர் இல்லை, வரலை. அப்போஸ்தலர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான். எபிரேயர் 3:1 படி வசனம் தான். எல்லாம் சும்மா நம்ம விளையாட்டாக எதையும் சொல்லிட்டு ஓடலை. எல்லா ரகசியங்களும் நிறுவங்கள்ல புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் வெளியாகிருக்கு. படிங்க. இப்படி இருக்க, இந்த மாதிரி இருக்க பரம அழைப்புக்கு, அதாவது பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதர கிறிஸ்தவங்க, பரிசுத்த சகோதரரே, எல்லாருக்கும் அது பொருந்தாது. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் 1, பிரதான ஆசாரியர் 2, கிறிஸ்து இயேசு 4 பேர் இருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு. அதுல பேரு அப்போஸ்தலர் என்ற வார்த்தையை கவனிங்க. அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். அனுப்பப்பட்டவர் என்றால் யாராலே? தேவனாலே. இயேசு சொன்னார், நான் தானா வரல, அவரே என்னை அனுப்பினார். பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் என்று யோவான் 3:34 இருக்கு. பல இடங்கள்ல இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆகவே தேவனாலே முதல்ல இயேசு தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தை ரட்சிக்க அனுப்புனதுனால முழு ரகசியங்கள் அவரை கொண்டு வெளிப்படுத்தினார். யோவான் 15:15 என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்றாரு. நான் இனிமேல் உங்களை சிநேகிதர் ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன். உங்களை எப்படி கூப்பிடுவேன்? சிநேகிதர், ஃப்ரெண்டு, எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்றாரு. அதனால எல்லாத்தையும் சொன்னதுனால முழு ரகசியங்கள் வெளிப்பட்டதுனால ஃபுல் காஸ்பல், பூரண சத்தியம் சொல்றோம். இதுதான் உண்மையிலேயே ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னு சொன்ன சங்கிலி மோதிரமெல்லாம் கொட்டுற மாதிரி காட்டுறானே. இன்னைக்கு ஆசீர்வாதம் சொல்றது ஃபுல் காஸ்பல், பூரண சத்தியம் தான். வசன ஆதாரம் இருக்கா? இருக்கு. ரோமர் 15:29 பவுல் சொல்லும் போது என்ன சொல்றான்? பெரிய பணக்காரன், பெரிய கப்பலை வச்சு WMA படித்தவன், பெரிய பெரிய அறிவாளி, எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று குப்பை என்று விட்டுட்டு இங்கே வந்த பிறகு ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் என்ன சொல்றான்? படிங்க. உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று. சம்பூர்ணமான ஆசீர்வாதம் எதை சொல்றான்? சுவிசேஷம் தான். அந்த 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த இல்லிரிக்கா தேசம் வரைக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை பூரணமாய் அறிவிச்சிருக்கேன்னு சொல்றான். லேலுயா. சுவிசேஷம், சுவிசேஷம்னு சொல்றது பழைய ஏற்பாடு அல்ல, புதிய ஏற்பாடு தான். சுவிசேஷம் சொல்றதே பழைய ஏற்பாடு கிடையாது. ஆரம்பம் சுவிசேஷம், ஆரம்பமே இயேசு கிறிஸ்து தான் ஐயா. சுவிசேஷம்னா நற்செய்தின்னு அர்த்தம். நற்செய்தின்னா இயேசு பிறந்திருக்காரு, உங்களுக்காக ரட்சிக்க வந்துட்டாரு, இதுதான் ஐயா, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், அவர் லூக்காவில் நீங்கள் இப்போ படிச்சிருப்பீங்களே 2ஆம் அதிகாரத்தில், இதோ உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறேன், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அதான் நற்செய்தி. அதான் இங்கிலீஷில் காஸ்பலு. நம்ம சுவிசேஷம், சுவிசேஷம் என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை.
நற்செய்தின்னு சொல்கிறது தான் தமிழ். இது மொழிபெயர்த்து டாக்டர் ஹென்றி பவர் ஒரு பிராமணராக இருக்கிறதுனால சமஸ்கிருதத்தை அப்படியே புகுத்திட்டாரு. அதனால ஒன்றும் இல்லை, நமக்கு எந்த மொழி இருந்தால் நமக்கு அதை பற்றி ஒன்றும் கிடையாது. அதனால் சமஸ்கிருதத்தில் கலந்ததுனால அந்த சுவிசேஷம் என்ற வார்த்தை அதில் வருது. அது மற்றபடி பொருள் தான், எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவே தவிர அந்த மொழி வேறு இந்த மொழி வேறு, மொழி சண்டை, இப்போ ஜாதி சண்டை, மத சண்டை நமக்கு வேண்டாம். இதெல்லாம் தேவையில்லாத காரியம். ஆகவே தேவ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் இயேசு அப்போஸ்தலராக வெளிப்பட்டார். பிரதான ஆசாரின்னு சொல்கிறது உடனே பழைய ஏற்பாடு போயிடாதீங்க. அவர் மெல்கிசேதேக்கின் மூலமாக பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நியமிக்கப்பட்டார். ஆதியாகமம் 14 அதிகாரத்தில் வருது அந்த மெல்கிசேதேக்கு ஊழியம். 104 சங்கீதத்தில் தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியே வெளிப்பட்ட அந்த ஆசாரித்துவம் தான் புதிய ஏற்பாட்டில் வந்திருக்கே தவிர மோசே மூலமாக அனுசரித்து வரல, இதை காப்பி அடித்து வரல. இது வேறு, அது வேறு. மூன்றாவது கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அர்த்தம். மெசியா என்று பழைய ஏற்பாட்டில் காலகாலமாக எதிர்பார்த்தாங்க. நாலாவது இயேசுன்னு பேர். மத்தேயு 1:21 இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவன் அர்த்தம் ஜனங்களை. இதுதான் இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவன் அர்த்தம். ரொம்ப அருமையான வார்த்தை. இந்த உலகத்தை பாவத்தை போக்கக்கூடிய சக்தி உலகத்தில் எந்த சக்திக்கும் கிடையாது. எல்லாரும் ஏகமாக கெட்டு போனாங்க. நன்மை செய்கிறவங்க இல்லை, ஒருத்தன் கூட கிடையாதுன்னு ரோமர் 3:10 இருக்குது. ஒருத்தன் கூட கிடையாது. ரோமர் 5:19 ஒருத்தனுடைய கீழ்ப்படியாமனாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிந்ததனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுறாங்க. ஆதாம் டு ஆதாம், இந்த 2ஆம் ஆதாம், 1ஆம் ஆதாம், 2ஆம் ஆதாம் டு 2ஆம் ஆதாம். நடுவில் உள்ளதெல்லாம் ஒரு கணக்கில் எடுக்கக்கூடாது. அது ஒரு பாடமாக, அது மாதிரியாக அதையே சொல்லிக்கிட்டு 24 மணி நேரம் சொல்கிறது அறியாமை காரியம், தேவையில்லாத விஷயம். அந்த ஆதாம் டு இந்த ஆதாம் ரட்சிக்க வந்தார். அவன் பாவத்தில் எல்லாத்தையும் நம்ம ஆக்குனா, இவர் ரட்சிக்க வந்தார். இவ்வளவு தான். ரோமர் 3:23-24 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, எல்லா ஆதாமிலிருந்து எடுத்துக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் தாவீதிலிருந்து, நோவாவிலிருந்து, ஆபிரகாமிலிருந்து, ஈசாக்கிலிருந்து, யாக்கோப்பிலிருந்து எல்லாரும் ஏகமாக ஒருத்தன் கூட நல்லவங்கள்ங்கும் போது அவனை எப்படிடா நம்ம மாதிரியாக வச்சு பேச முடியும்? அவனை போல எப்படி நம்ம பின்பற்ற முடியும்? இன்னைக்குள்ள போதகர்கள் நாதாரிகள் நம்மளை சொல்லி அப்படி வளர்த்துட்டாங்களே தவிர அப்போஸ்தலர்கள் அப்படி சொல்லலை, இயேசு அப்படி சொல்லலை. அதை புரிஞ்சுக்கங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த அப்போஸ்தலரே, அந்த ஆசாரியரே, அந்த கிறிஸ்து, அந்த இயேசு தான் பூரண சத்தியத்தை சொன்னார். மத்தேயு 13:11 பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படலை. அவர்களுக்கோனா யாரு? பழைய ஏற்பாட்டுக்காரன், வேதபாரர், பரிசேயர், அவங்களுக்கு அருளப்படலை. உங்களுக்கோ என்பது அப்போஸ்தலர்கள், சீசர்கள், அவங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. அந்த 35ஆம் வசனத்தில் உலகத்தோற்றம் முதல் மறைஞ்சிருந்த ரகசியங்கள் எல்லாம் ஊமைகள் மூலமாக சொன்னேன், வெளிப்படுத்துவேன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆகவே முழு சத்தியங்கள் புதிய ஏற்பாட்டில் தான், இயேசுவின் மூலமாக தான் ஒளியாகிருக்கு. இயேசுவினிடத்திலே பயிற்சி பெற்ற அப்போஸ்தலர்கள் அதை உள்வாங்கி கிறிஸ்தவர்களுக்கு நிருபங்களாக எழுதுனாங்க. ரோமர் டு யூதா வரைக்கும் உள்ள காரியம் இதுதான். முன்னுரை முகவரை உங்களுக்கு சொல்கிற காரியம். அடுத்து ஒரு 10 காரியங்கள், இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன்னு தேவனே சொன்னாரே. என்னென்ன புதிதாக்குறாரியா? பழைய ஏற்பாட்டில் சொன்ன தேவன் தான், இந்துக்கள் சொல்கிற தெய்வம் தான், ஏன் முஸ்லீம் சொல்கிற அல்லாஹ் தான். இக்கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 சகலத்தையும் புதிதாக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னையா புதிதாக்குனேன், எப்படி ஆக்குனேன், என்னத்தை அது நாங்கள் தெரிஞ்சால் தானே நாங்கள் அதை புதுசுக்கு வர முடியும் என்ற கேள்விக்கு ஒரு 10 காரியம் உங்களுக்கு விடையாக சொல்ல போகிறேன். சீனா மலையில் மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு 10 கட்டளை கொடுத்த மாதிரி இந்த கோடம்பாக்கத்தில், இந்த சியோன் மலை சபையில், இந்த மாடியில், இந்த மேலே ஓரையில், இந்த குட்டி பவுல் சின்ன பவுல் ஒரு 10 பாயிண்ட் முழு உலக கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறேன். காது உள்ளவன் கேட்கட்டும், புத்தி உள்ளவன் புரிஞ்சுக்கட்டும், ஞானம் உள்ள மனதில் விளங்கட்டும். முதல் பாயிண்ட், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றவர் முதலாவது புதிய ஊழியத்தை புதுசாக்கியிருக்கிறார்.
ஊழியத்தை புதுசாக்கி இருக்கிறார். என்ன ஆதாரம்? எதை வச்சு சொல்றீங்க? 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் ஐயா 6ஆம் வசனம் படிங்க ஐயா. 2 கொரிந்தியர்ல 3:6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவரா ஆக்கினார். அல்லேலூயா. கவனிங்க, புது உடன்படிக்கை. இதை மனசில் வச்சுக்கோங்க. புதிய ஊழியத்தை புதுசாக்கிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் லேவி ஊழியம் கொடுக்கப்பட்டது. அந்த 12 கோத்திரத்தில் அந்த ஒரு கோத்திரம் தான் ஊழியம் செய்யணுமே. இப்போ லேவி கோத்திரம் தான் ஊழியம் செய்யணுமே தவிர, அவன் வாரிசுகள் தான் காலகாலமாக வரணுமே தவிர வேறு எந்த 11 கோத்திரத்துக்கும் எவனும் வரக்கூடாது. இயேசு யூதா கோத்திரம், லேவி கோத்திரம் அல்ல, யூதா கோத்திரம். அவர் வெளியரங்கமான காரியம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எபிரேயத்தில் போட்டிருக்கு, இயேசு வெளியரங்கமாக அவர் யூதர், அதனால் லேவியர் கிடையாது. லேவியருக்கு தான் அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு புதிதும் ஜீவனமான ஆசாரியராக ஆயிட்டார். அது மாற்றப்பட்டிருக்கு. இந்த யூதர்கள் மத்தியிலையும் ஊழியம் தொடங்கும். இதுலேயும் ஆசாரியராக வருவான்னு மோசே ஒன்றும் சொல்லலைன்னு போட்டிருக்கல. மோசே அதை பற்றி ஒன்றும் சொல்லலைன்னு தெரியல. மோசே என்ன சொன்னால் உபாகம் 29:29 மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, வெளியாக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம் தான் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் சொன்னான். நமக்குன்னா இஸ்ரேலர்கள், பிள்ளைகள்னா அவன் சந்ததிக்கு தான் நியாயப்பிரமாணம். புறஜாதிகளுக்கு கிடையாது. நம்ம எல்லாம் புறஜாதிக, நம்மெல்லாம் யூதர்கள் இல்லை, இஸ்ரேலர்கள் இல்லை. தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க மக்களே. ரோமர் 2:14 போட்டிருக்கு, நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் போட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு யாத்திராகம் 23ஆம் அதிகாரத்தில் அவங்க இனத்துக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க ஆளுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாம் எல்லாம் புறஜாதிகளாக இருக்கிறதுனால நமக்கு அது கிடையாது. அப்போ மறைவானதுன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா, வெளிப்பட்டது நியாயப்பிரமாணம் தானே இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அந்த மறைவானது இருக்கு, அதை எவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்னு கேட்கும்போது அவன் சொன்னான், உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15-20 வரைக்கும் அவன் சொன்னான், உங்களில் சகோதரர்களில் ஒரு தீர்க்கதரிசிய தேவன் உங்களில் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்க. அவர் இவர்னு மரியாதையாக சொல்லப்பட்டிருக்குங்க. அவருக்கு செவி கொடுங்க. அவருக்கு செவி கூடாதவன தேவனே விசாரிப்பார், சங்கரிப்பார்னு சொல்லிட்டான். அவர் யார்? அந்த தீர்க்கதரிசி யார்? காலகாலமாக பழைய ஏற்பாட்டுக்கு தெரியல, வரலை. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பேதுரு அதை சொல்கிறான். பிதாக்களே, படிங்க அந்த வசனத்தை படிங்க. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசிய உங்களுக்காக உங்க சகோதரர்களிருந்து எழும்ப பண்ணுவார் என்று அவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பீர்களாக. செவி கொடுப்பீர்களாக. செவி கொடுக்காவிட்டா அதுக்கு மேலே உங்களுக்கு மன்னிப்பும் இல்லை, அதுக்கு மேலே உங்களுக்கு விமோசனமே கிடையாது, சங்கரிப்பார், விசாரிப்பார்னு. அந்த தீர்க்கதரிசி தான் இந்த இயேசு. முதலாவது தேவன் உங்களுக்கே அவர் அனுப்பினார், நீங்கள் அவரை அநியாயமாக கொலை செஞ்சிட்டீங்க. ஆனால் தேவன் அவரை எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள் சொன்னாங்க. அதில் 3ஆம் அதிகாரம் 15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். யூதர்கள் கொடும் பாவி, குலகார பாவி, இயேசுவை கொன்ன பாவிக. ஆனாலும் உங்களுக்கு அறியாமை செய்ததுனாலே இரக்கம் பெற்றீங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மகிமின் கர்த்தரை அறிந்திருந்தார்களானால் அவரை சிலுவையில் அறைஞ்சிருக்க மாட்டார்களேன்னு பவுல் அந்த இனமாக இருக்கிறதுனால ஆதரவாக பேசுகிறான். அது உண்மைதான், உண்மைதான், அது பொய் இல்லை. அதை இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் உயிர் விடும்போது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்காங்கன்னு சொல்லி மன்னிப்பு கொடுத்தாரு. இல்லாட்டினா அன்னைக்கே அழிஞ்சிருப்பாங்க. தேவ கோபம் அப்படி. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அறியாமலும் இருக்கும்படி முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவர் அண்டி கொள்கிற யாவரும்
பாக்கியவான்களுக்கு சங்கீதம் 2:12 சொன்ன தீர்க்க தரிசனத்தை யூதர்கள் மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க. ஆனாலும் உங்ககிட்ட தான் தேவன் அனுப்பியிருக்காரு, நீங்கள் அவரை அநியாயமாக கொலை செஞ்சுட்டீங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அப்போஸ்தலர் 2:32. அதுக்கு நாங்கள் சாட்சிகள். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, புறஜாதிகளுக்கு முன்னாடி யூதர்களுக்கு தான் முதல் ஊழியத்தை இயேசுவே தொடங்கினார். இயேசு சொந்த இனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கே உங்களை அனுப்புனே தவிர புறஜாதி நாடுகளுக்கு போகாதீங்கன்னே சொன்னார். ஆகவே அவங்க மத்தியில் தான் ஊழியம் தொடங்கப்பட்டது. யோவான் 1:11 சொந்தமான கூட அவரை ஏற்றுக்கொள்ளலேன்னு இருக்கு. 12ஆம் வசனத்தில் யோவான் 1:12-13 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளாய் அவர் ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 13 அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆகவே அவங்க தான் கிறிஸ்தவங்க, அவங்க தான் புதிய ஏற்பாடுக்காரங்க. சகல ஜாதியிலிருந்து சீசராக்கப்பட்ட அவங்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேரு, யூதர்களுக்கு அல்ல, இஸ்ரவேலர்களுக்கு அல்ல. அது சொல்லிக்கிட்டே இன்னைக்கு கிறிஸ்தவங்களா புறஜாதியிலிருந்து ஒருத்தன் கிறிஸ்தவனா வந்தா அவனை பேக்கில் திரும்பி இஸ்ரவேலாக யூதனாக அவனை வழி நடத்துறது என்ன வகையில் நியாயம்? மூத்த போதர்களே, உங்களை எப்படிடா வையாமல் இருக்க முடியும்? கெடுத்து நாசம் பண்ணி கிறிஸ்தவ அறிவுக்கு அவங்கள வளர்க்காம புறஜாதியிலிருந்து ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தா இயேசுவை அறிகிற அறிவில் அவளை ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் தானே. யோவான் 17:3 இயேசுவின் ஜெபம். ஏன் அதை சொல்லி கொடுக்குறீங்க? தேவன்னா யாருன்னு தெரியல, இயேசுன்னா யாருன்னு தெரியல. காரணம் நீங்க தான்டா. பைபிள் கிடையாது, வசனம் கிடையாது, அப்போஸ்தலர்கள் கிடையாது. உங்க மேலதான் குற்றம் சாட்டுறேன். ஏன் நீங்க இந்த கெதிக்கு ஆளாயிட்டீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு உள்ள அந்த மார்ட்டின் லூதருடைய அந்த புரட்சிக்கு பிறகு, அந்த புரொட்டஸ்டாண்டுக்கு பிறகு அங்க எல்லாம் அவையவே பிரிஞ்சு ஆர்சியிலிருந்து பிரிஞ்சு ஒரு சபையை அவன் தடி எடுத்தவன்லாம் தண்டை மாதிரி அவன் பேரில் ஒன்று உருவாக்கிட்டான். நீ செஞ்ச தவறு தான். அப்படியே அவன் பேரில் மார்ட்டின் லுத்தரன் சபைன்னு வைக்காம அவன் அப்படியே இயேசு கிறிஸ்துவ முழுசாக ஏற்றுக்கிட்டு வந்திருந்தான்னா இந்த சாபனங்கள் அவல நிலைமைகள் இன்னைக்குள்ள பிரிவினைகள் வந்திருக்காது. புரிஞ்சுக்கங்க. அவங்க செஞ்ச தவறுலாம் நம்ம மாட்டியிருக்கோம். மண்ணையும் சோத்தையும் சேர்த்து தின்னுக்கிட்டு இருக்கோம். இப்போ பழைய ஏற்பாட்டுக்கு புதிய வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். அதனால விளைவு இத்தனை ஸ்தாபனங்கள், இத்தனை பிரிவினைகள், இத்தனை சண்டைகள், இத்தனை மார்க்க பேதங்கள் நாசமா போயிருச்சு. எழுப்புதல் எங்கடா வரும்? இதுல எப்படி எழுப்புதல் வரும்? ஒற்றுமை எப்படி வரும்? எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணா எப்படா வேதத்தை கேளாதபடி நீ ஜெபிக்கூடிய ஜெபம் அருவருப்புன்னு நீ உனக்கு தெரியாதா? முதல் உபதேசம் தான், ரெண்டாவது தான் ஜெபம். எது கொடுத்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம். அப்போஸ்தலர் 2:42 அப்போஸ்தல உபதேசம் கடைசியில் ஜெபத்தில் உறுதியாக இருந்தாங்கன்னு 42 முதல் உபதேசம், ரெண்டாவதாண்டா ஜெபம். இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் உபதேசம் கொடுத்தாரு. 6ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு 9-13 வரை சொல்லி கொடுத்தாரு. பழைய ஏற்பாடு ஜெபம் போதுமானதாக இருந்தால் இயேசு புதிய முறையில் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதவே கண்டினியூ பண்ணி போங்கடான்னு சொல்லியிருப்பார்ல. இன்னும் ஒரு காரியம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அவங்கள போல ஜெபிக்காதீங்கன்னே சொன்னார். யாருக்கு தெரியாது? பழைய ஏற்பாட்டுக்கார மாதிரி ஜெபிக்காதீங்க. அவங்க அதை அதிக வசனிப்பினால் ஜெபம் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுறாங்க. விதவைகள் வீடு பறிச்சிக்கிறாங்க. உலகமெல்லாம் அதை சுற்றிக்கிட்டு வந்து நாங்கள் மார்க்கத்தில் சேர்த்துக்கணும், அவனை விட ரெட்டிப்பா மகனை ஆக்குறாங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்காங்க, விரியம் பாம்பு குட்டிகளாக இருக்காங்க, மூடரை முட்டா பையன்னு சொல்கிறாரு. அந்த ஜபத்தையா பண்ணாதீங்கன்னு சொன்ன பிறகு அதை நீ பண்ணிக்கிட்டு இருக்க. பகுத்தறிவுள்ள ஆளுக எவனாவது நமக்கு கிடைச்சானா? மூத்த போதகர் எவன்டா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான்? எவன் நமக்கு இந்த மாதிரி வேறுபாடு சொல்லியிருக்காங்க, பகுத்தறிவு சொல்லியிருக்காங்க? அந்த ஊழியம் வேற, இந்த ஊழியம் வேறன்னு எவன் சொன்னான்? அந்த ஜபம் வேற, இந்த ஜபம் வேறன்னு எவன் சொன்னான்? ஆகவே
நம்ம ஊழியம் பழைய ஏற்பாட்டு ஊழியம் அல்ல, அது லேவி ஊழியம். நம்ம எல்லாம் லேவியர்கள் கிடையாது, புறஜாதியிலிருந்து வந்து கிறிஸ்தவங்கள் ஆனதுனால நம்முடைய அழைப்பு புதிய அழைப்பு, புதிய உடன்படிக்கை. புது உடன்படிக்கைன்னு சொல்வதனாலே முந்தினதை பழமையாக்கினார்னு எபிரேயர் 8:13 இருக்கு. புது வருஷம் சொன்னாலே பழைய வருஷம் பழசாயிடுச்சுன்னு தானே அர்த்தம். புது சட்டைன்னா பழைய சட்டை அவுட் ஆயிட்டுன்னு அர்த்தம். இது கூட தெரியாமல் இருக்கு தற்கூரியா, நீ என்னடா நீ விளக்கம் கொடுக்க போற? உன்னைய அவ்வளோ கோபம் வருது. நாசமாக்கி திருச்சபைகளை கெடுத்து எல்லா சின்ன பணமாக்கி எல்லாத்தையும் கெடுத்து செதறடித்து எல்லா குருட்டு நாய்களாக, குருட்டு குருடர்களாக, மூடர்களாக குழியில் தள்ளிட்டீங்க. நீங்களும் உழுந்து கிடக்குறீங்க. இதை தெளிவுபடுத்த உங்கள் கண்களை திறக்கத்தான் இந்த குட்டி பவுலை மதுரையிலிருந்து அழைச்சிட்டு வந்திருக்கார். ஒரு புறஜாதியிலேருந்து, ஒரு எளிய குப்பையிலேருந்து என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. இந்த கழுதையை பேச வச்சுக்கிட்டு இருக்காருயா. என்னை விட நீ அறிவாளி கேட்டிக்காரே, அது அறிவாளி தான். பேசல நீயே, நான் ரொம்ப உன்னை விட ரொம்ப என் பேக்கிறவனெல்லாம் ரொம்ப அடிமட்டம் கேவலக்காரன் தான். என்னை பேச வச்சுருக்காருல்ல, நீ என்ன செய்ய? யாரும் பேசாதனால தான் கழுதை கொண்டு பேசினார், மதிக்காட்டை தடுத்தாரு. அந்த கழுதையை அவன் அடித்தான். என்னை அடிக்கணும்னா அடி, ஏன் கொல்லணும்னா கொல்லு, எல்லாம் ரெடியாக தான் வந்திருக்கேன், ரெடியாக தான் வந்திருக்கேன். அதனால தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நம்முடைய ஊழியம் புதுசு. அல்லேலூயா. நேரத்தை கருதி நான் சீக்கிரம் கடந்து போகிறேன். இரண்டாவது பாயிண்ட், புதிய உபதேசத்தை கொடுத்தார். புதிய ஊழியத்தை கொடுத்தார் ஒன்று. ரெண்டாவது புதிய உபதேசத்தை கொடுத்தார். இந்த புதிய உபதேசம் சொல்றது மார்க்கு 1 27 படிங்க. இயேசு வாயை திறந்து சொன்னதே புதுசு தான். படிங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன? இந்த புதிய உபதேசம் குறிச்சுக்கங்க. புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? போதையா போதையா. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா பல உபதேசங்களை கேட்டவன் அதை அனுசரித்து இவர் ஒரு ஐடியா, ஒரு இது பிட்டா போடலை. புதுசு புதுசு, முற்றிலும் புது உபதேசம். அல்லேலூயா. ஆரம்பமே நீங்கள் 1 அதுலேயே 1 1 பார்த்தீங்கன்னா மார்க்கில் ஆரம்பம் படிங்க. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அந்த ஆரம்பமே இயேசு சொன்ன ஆரம்பமே புது உபதேசம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து புதிது ஜீவனமான அந்த புது உபதேசத்தை தான் மக்களுக்கு கொடுத்தாரே தவிர பழைய ஏற்பாட்டை அவர் அனுசரித்து சொல்லலை. மத்தேயு 5 பார்த்தீங்கன்னா, மலை பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு சொன்னார். நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னார். அதுதான் புது உபதேசம். அல்லேலூயா. பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது பழைய ஏற்பாடு யூதர்களுக்கு, இஸ்ரேலர்களுக்கு, அந்த மக்களுக்கு தான். நான் சொல்கிறேன்னு சொல்கிறது முழு உலக மக்களுக்கு. அதனால் அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக பேசுகிறாரு, அழிக்க வந்திருக்காருன்னு சொல்லும் போது மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தையாவது தீர்க்கதரிசனையாவது அழிக்க வந்தேன்னு என்னை நினைக்கிறீங்களா? அழிக்க அல்ல, நிறைவேற்றவே. அவங்களால் நிறைவேற்ற முடியல. இயேசு அந்த சார்பில் வந்து அவங்களில் ஒரு ஆளாக வந்து அந்த இனத்திலே பிறந்து அவங்க சாபங்களையும் பாவங்களையும் எல்லாத்தையும் சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு முடிச்சாரியா? தெரியுமா உங்களுக்கு? அதான் நிறைவேற்றதான். இயேசு கிறிஸ்துவோட லாஸ்ட்டு நியாயப்பிரமாணம் கண்டினியூ உங்ககிட்ட ஆகாது. ரோமர் 10 படிங்க. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக இருக்காருன்னு இருக்கு. படிங்க. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் குறிச்சுக்குங்க. இதுவரோட முடியுது நியாயப்பிரமாணம். இந்த பக்கம் நான் சொல்கிறேன்னு சொல்கிறார்ல, அந்த பிரமாணம் தான் ஐயா அமலுள் வருது. பழைய ஏற்பாடு முக்காடு நீக்கப்பட்டது. முக்காடு அது முக்காடுன்னே பவுல் சொல்கிறானே. எவன் நிருபங்களை படிக்கிறான் இன்னைக்கு? எடுத்தால் நீதிமொழி சங்கீதம் இப்படி தான் போகிறானே தவிர நிருபங்களுக்கு படிக்கிறதுக்கு நாதி இல்லை. இதில் தான் பொக்கிஷமெல்லாம் அடங்கியிருக்கு. ரோமர் 2 யூதா வரைக்கும் தயவு செய்து இனிமேலாவது படிங்க. படிச்சிங்கன்னா
அந்தி கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. 666 யார், 1000 ஆண்டு அரசாட்சினா என்ன, 2ஆம் வருகைன்னா என்ன, எடுத்துக்கொள்ளப்படுதல்னா என்ன, பரலோகம்னா என்ன, நரகம்னா என்ன, நியாயத்தீர்ப்புன்னா என்ன, எல்லாம் விளக்கம் இங்கே தான் இருக்கு. அங்கே ஊறுகா மாதிரி தொட்டுக்கலாமே தவிர உணவு அல்ல. இயேசு மீனை கொடுத்தது போல் அப்பத்தையும் கொடுத்தாரு. நான் தான் அப்பம்னு சொன்னார் தவிர நான் தான் மீனுன்னு சொல்லலை. அந்த மீனில் கழிவு பொருள் நிறையா இருக்குது. முள், மண்டை, சதில், தோல் துருத்தி, குந்தாணி எல்லாம் அதில் இருக்குது. அதில் பிறக்கி செய்கிற கறியை சாப்பிடணும். அது மாதிரி மீன் பழைய ஏற்பாடு எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட முடியாது. அது வந்து தீர்க்க தரிசனங்கள் அற்பமாக என்னாதீங்க, எல்லாவற்றையும் சுவைத்து பார்த்து நலமான அந்த கறியை மட்டும் எடுத்து சாப்பிடுங்கன்னு. புதிய ஏற்பாட்டில் நானே ஜீவ அப்பம் வானத்திலிருந்து இறங்கின அப்பம்னு சொன்னாரே, இந்த அப்பத்தில் கழிவு பொருள் இருக்கா? அப்பத்தில் கழிவு பொருள் இருக்கா ஐயா? இல்லை. என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த ஜீவப்பம் தான் புதிய ஏற்பாடு, அந்த மீன் தான் பழைய ஏற்பாடு. புரிஞ்சா புரிஞ்சிக்க. முன்னாடி உள்ள கண்ணாடி நீங்கள் வண்டியில் போகும்போது புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீ கண்ணாடியில் முன்னாடி கண்ணாடி புதிய ஏற்பாடு, பின்னாடி கண்ணாடி பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடை பார்த்துக்கலாம். ஓஹோ இப்படி நடந்திருக்கோம், இப்படி வச்சுருக்கோம், அதெல்லாம் குறை சொல்லலை, நான் இல்லைன்னு சொல்லலை, பொய்ன்னு நான் சொல்லலை, எல்லாம் உண்மை எல்லாம். ஆனால் போக முடியுமா? பின் கண்ணாடியை பார்த்து போக முடியுமா? முன் கண்ணாடி பார்க்கலாம், போகலாம். பின் கண்ணாடி தெரிஞ்சுக்கலாமே தவிர போக முடியாது, போகக்கூடாது. மதுரைன்னு ஒரு போர்டு போட்டு இங்கேருந்து ஒரு பஸ்ஸு கிளம்புனா திருப்பதிக்கு போய்கிட்டு இருந்தா, மதுரைக்கு போர்டை போட்டு போகிற பஸ்ஸு திருப்பதிக்கு போய்கிட்டு இருந்தா எப்படி அது பொருந்தும்? அந்த மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில் எல்லாம் யூதர்களாக மாற்றிக்கிட்டு இருக்கான், இஸ்ரவேல் ஜனங்களாக மாற்றிக்கிட்டு இருக்கான். தாவீது சொன்னால் உனக்கு என்னடா கோபம் வருது? தாவீதை சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்க கூட பேசாமல் இருப்பாங்க போட்டுருக்கு. இன்றைக்கி நான் யூதர்களுக்கு அவங்க கூட பொறுமையாக இருப்பாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா கோபம் அடேங்கப்பா, இவனுக்கு தாவீதுக்கு என்னடா வருது? அவன் ஒரு பொம்பளையை கெடுத்தான், இன்னொருத்தன் மனைவியை கெடுத்தான், அவன் கொலை செஞ்சான், இவளை அநியாயம் செஞ்சவன் சொன்னான். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அவன் நல்லவன், அவன் கெட்டிக்க. இவன் என்னடா இவன் அறிவு இருக்குது? என்ன அறிவு இருக்குது? 4 பொண்டாட்டியை வச்சு யாக்கோப்பு நான் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப விரும்புகிறேன், அடேங்கப்பா ராகையெல்லாம் ஏகப்பட்ட பிரியமாக இருந்தவன் லேயால கட்டி தொலை. இவனுக்கு விட கில்லாடி அவன் மாமா. அவன் அப்பாவை ஏமாற்றிட்டு வந்தான், அண்ணனை ஏமாற்றிட்டு வந்தான். அங்கே இவனை ஏமாத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. அதனால லேயால பார்த்தா கடைசியில் காலையில் பார்த்தா 1.5 கண்ணு லோயாயே, ஐயோ அப்பா இப்படி மோசம் போயிட்டேனே. இன்னொரு சைடில் ஒரு பொம்பளையை வேலை கொடுத்தான், அவளையும் கெடுத்துட்டான். அப்புறம் இன்னொரு எனக்கு வந்து ராகேல் வேணும், இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யிடான். அது அந்த ராகேலுக்காக வேலை செஞ்சு அவனோட இன்னொரு பிள்ளைய வேலைக்கு கொடுத்தாங்க, அவளையும் ஆட்டையை போட்டான். 4 பொண்டாட்டியா, 13 பிள்ளைங்க. இவனா நமக்கு முற்பிதா? அந்த பழைய ஆளுகளுக்கு தான் அவன் பிதாவே தவிர நம்ம பரிசுத்த சகோதரருக்கு அவன் பிதாவாக இருக்க முடியாது. ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும், பிதாக்கள் தேவனும் அவங்களுக்கு தான் சொன்னார் தவிர நமக்கு சொல்லலை. நமக்கு என்ன தேவன் சொன்னார் தெரியுமா? அப்போஸ்தலர் என்ன எழுதுனாங்கன்னு தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:3 படி நிருபங்களை படிச்சாதாண்டா உனக்கு புரிய போகுது. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன். கவனிங்க, இரக்கங்களின் பிதா. போதும். அப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் இந்த தேவன் யாருடைய பிதாவாக மாறுறாரு? அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். என் தேவனே என் தேவனேன்னு சொல்கிறார்ல, என் அப்பான்னு சொல்கிறார்ல, என் பிதான்னு சொல்கிறார்ல. அப்போ அவர் மூத்த சகோதரே, நம்ம எல்லாம் இளைய சகோதரர்கள். நம்ம எல்லாருக்கும் பிதா அப்பா அந்த பிதாவாகிய தேவன். அவர் ஜெனிப்பித்த மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து தான் வழிகாட்டி, அவர் தான் முன்மாதிரி. பழைய ஏற்பாட்டுக்கு போக அந்த நாதாரிகிட்ட போயிடாங்க, எவன் ஓய்க்கினா இருக்கான். பழைய ஏற்பாட்டை சொல்லுங்கள். கிதியோன்னு முனிசின்னு எவன் ஆரம்பித்தா கிதியோன்னு சொல்லிட்டு ஏன்டா புதிய ஏற்பாடு அடித்து கொடுத்துக்கிட்டு இருக்க?
அவன் கிதியோன் கிதியோன். இப்போ இந்த சென்னையில் மதுரையில் நான் கிதியோன் நான் எல்லாரும் கிதியோன் எல்லாம் கோட்டை டையா கட்டிக்கிட்டு எழும்புறாயா. எவனுக்காவது சூடு சோறுனா இருந்தா அந்த கிதியோன்னா யாரு? அவன் கடைசி முடிவு தெரியுமா? ஏபோத்தை செஞ்சு யாயாதிபதி 8ஆம் அதிகாரத்தில் படி ஏபோத்தை செஞ்சு இஸ்ரேல் ஜனங்க முழுவதும் விக்கிர ஆராதனை செஞ்சுட்டான் இருக்கு. வேலைக்காரி பொம்பளையை கெடுத்தான். எத்தனையோ பொம்பளை வச்சிருந்து கர்ப்ப பிறப்பு பிள்ளையே 70. எத்தனை? 70 பிள்ளைகையா. அவன் தான் உனக்கு கோல் மாடலா? நான் கிதியோன். இப்போ சொல்லுன்னு பார்ப்போம். நான் கிதியோன்னு இன்டர்நேஷனல் ஆண்டேங்கப்பா. இவங்கள தான் நம்ம வழிகாட்டியா? வெள்ளக்காரன் துறை சொன்னால் நல்லா இருக்கே, உனக்கு சூடு சொல்கிற அறிவே இல்லையா? உனக்கு தமிழில் தானே எழுதியிருக்கு, தமிழ் தானே உன் கையில் கொடுத்துருக்கு, படிங்கப்பா. எவனுக்கு நீ அடிமை? மனுஷர்களுக்கு தேவனுக்கு உடவுளாகிய நாம் மனுஷனுக்கு அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பிஷப்பும் தேவையில்லை, எந்த ரெவரண்டும் தேவையில்லை, எந்த போப்பும் தேவையில்லை, எந்த ஆளும் நம்ம முன்னோடியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னேன். ஆகவே இயேசு ஜீவிக்கிறார்னு ஏன்டா சொல்கிறேன்? உயிரோடு இருக்கிறவருக்கு பதிலாக இன்னொருத்தன் எதுக்கு நியமிக்கிறீங்க? அவன் உன்னை போல மனுஷன் தானே, உன்னை போல எந்த மனுஷனும் பொய்ய அப்படின்னு இருக்க தெரியல உனக்கு? ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. இந்த புராடு பிடிச்ச நாயா உன் தலைவராக இருக்கணும், நீ எப்படிடா நல்லவனாக இருப்ப? புராடு நாய் உன் தலைவர்னா நீ எப்படி நல்லவனாக இருப்ப? பொய்ய பிராடு அவன் உனக்கு தலைவன். என் தலைவன், எனது தலைவன் இயேசுவ சொல்லு. ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த 10 கட்டளையில உனக்கு சொல்ல வேண்டிய காரியம், 2வது உபதேசம் புதுசு, 2வது புதிய உபதேசம் இயேசு பண்ண போட்டிருக்கு. அதே தான் பவுல் செஞ்சான். புதிய உபதேசம்னு அவனையும் சொன்னாங்க. அப்போஸ்தலர் 17 படிங்க. 17 19 20 படிங்க. டக்குன்னு படிங்க. 19 20 பவுல மாசு மேடைக்கு நல்லா புதுசா சொல்றானே, மகளாங்க கூட்டிட்டு போய் நீ சொல்லுகிற குறிச்சுக்குங்க. புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? பழைய ஏற்பாட்டை அறிஞ்சவங்க பழைய ஏற்பாடு உபதேசமெல்லாம் தெரியும். ஆனால் இவன் சொல்கிறது புதிய உபதேசம்னு சொன்னாங்க. ஏன்? இயேசு புதிய உபதேசம் சொன்னார். அந்த புதிய உபதேசத்தையே இவன் சொல்கிறதுனால புதிய உபதேசம்னு புறஜாதிகளும் சொன்னாங்க, இஸ்ரேல் மக்களும் சொன்னாங்க. அதனால் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் புதிய உபதேசத்தை தான் சொல்லியிருக்காங்க. புது உபதேசம் வந்ததுனால பழைய உபதேசத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. 2 மூன்றாவதாக புதிய ஜபத்தை புதுசாகிட்டார். புரிஞ்சுக்கங்க, ஜபத்தை புதுசாகிட்டார். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே நான் சொன்னது தான் 9-13 வரை. நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது சொல்லி கொடுக்குறாருயா. முதல்ல பரமண்டலங்கள் உள்ள எங்கள் பிதாவே கற்றுக் கொடுக்குறாரு. தேவன் எருசலேம்ல இல்லை, அந்த கோயிலுக்குள்ள இல்லை. தேவன் எங்க இருக்காரு? பரமண்டலங்களில் உள்ள எங்கள் பிதாவே. அல்லேலூயா. தேவன் பரலோகத்தில் பரமண்டலத்தில் இருப்பதாக இயேசு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். தானியேல் 6:10 எருசலேமை பார்த்து ஜன்னலை திறந்து கும்பிட்டாயா 3 வேளை ஒருத்தன். யாரு? தானியேல் ஜெபம். அப்படியே எங்கள் அப்பா அவன் 3 வேளை தான் ஏன் ஜெபிச்சான்? புதிய ஏற்பாட்டு உபதேசம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. லேலுயா. ஏன் கொஞ்சம் இடம் விட்டா பிசாசு நுழைஞ்சிருவான். வகை தேடி சுற்றிக்கிட்டு இருக்கான். வகை தேடி சுற்றிக்கிட்டே கொஞ்சம் கேப் அதில் நுழைஞ்சிருவான். அதனால் இடைவிடாமல் அவரை துதிக்கும் துதி எப்போதும் அவர் உதடுகளின் கனியாகி சோத்திர பலியை எப்போதும் செலுத்திக்கிட்டே இருங்க. லேலுயா. அதுக்குன்னு ஒரு நேரம் இல்லை, காலம் இல்லை, அதுக்கு சமயம் கிடையாது, அதுக்குன்னு இது கிடையாது. பழைய ஏற்பாடு ஜெபம் பண்ணாதீங்கன்னே சொல்லிட்டார். தயவு செய்து 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் குறிச்சிக்கங்க. அவர்களை போல ஜெபம் பண்ணாதிருங்கள் சொல்லிட்டாரியா. சொன்னவர் யாரு? இயேசு. நான் சொல்லலை, இயேசு சொல்லியிருக்காரு. நீ நல்லவனா இருந்தா இயேசுவுக்கு கீழ்ப்படியாதவே நீ என்னடா சீசன்? குருவுக்கு மிஞ்சின சீசனா? குருவுக்கு கீழ்ப்படியாத நீ என்னடா கிறித்தவ நீ? அந்த குரு சொல்கிறாரு அவங்கள போல செய்யாதீங்க, நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அதுதான் உனக்கு என்ன ஏது கேள்வியே கேட்கக்கூடாது. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் இல்லைன்னு சொல்லும் போது
எனக்கு உனக்கு என்னம்மா, நீ சொல்லியா நான் செய்கிறது, உன் வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு நேரம் வரும்போது தான் நான் செய்வேன்னு சொல்லி அங்கே உள்ள வேலைக்காரங்களா, அந்த அம்மா பாவம் நல்லவங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு ஒதுங்கிட்டாங்க. ஏன் ஆர்சிக்காரனே, ஏன் கத்தோலிக்காரனே, நீ அந்த அம்மாவை மதிக்கிறது உண்மையாக இருந்தா, ஏன் அந்த அம்மாவை கனம் பண்ணுறது உண்மையாக இருந்தா, ஆரோக்கியமாதா பூண்டி மாதா வேளாங்கண்ணின்னு சொல்கிறது நீ உண்மையாக இருந்தா, அந்த அம்மா சொல்கிறது கேளுடா. அந்த அம்மாவே வேற யாரும் சொல்லலை, அந்த அம்மா சொல்கிறதாவது கேளு, நீ நல்லவனாக இருந்தா. அந்த அம்மா என்ன சொல்கிறா, ஏசு சொல்கிறது கேளுறான்னு. அல்லேலூயா. அதனால எங்களுக்காக வேண்டி கொள்ளும்னு அந்த அம்மா கிட்ட நீ போகணும், தற்கூரிய முட்டாத்தனமாக இருக்கிறத விட்டுட்டு ஏசுகிட்ட வா. வருத்தப்பட்டு பாரம் சொன்னவர்களே எல்லாரும் எங்கள் அம்மா மூலமாக வான்னு சொல்லலை, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளியா, அப்போ ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. நானும் ஒரு வழின்னு சொல்லலை, நானே வழின்னு சொன்னேன். வேறு வழியா ஏறுகிறவன் கல்ல கொள்ளைக்காரன் இருக்கு, அந்த ரூட்டுக்கு நீ போறியா? எனக்கு முன்னே வந்தவங்க எல்லாரும் கல்லரும் கொள்ளைக்காரர், ஆடுகள் அவங்களுக்கு செவிகள் கொண்டே யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு. எனக்கு முன்னே வந்தவங்களாம் கல்லரும் கொள்ளைக்காரர்னா, இயேசுக்கு பின்னாடி வந்தவங்களும் யோக்கியங்களோ கழுத விட்டையில் முன் விட்ட பின் விட்டன்னா இருக்கு. எல்லாரும் ஒரு குட்டையில் உணவு மட்டையை தானே. அவர் சொன்னார், இந்த மிஷினரி இப்படி சொன்னார், இவர் பென்னின்னு ஒரு பண்ணி இப்படி சொன்னார், இவர் அப்படி சொன்னார். எவனா இருந்தாலும் மனுஷன் தாண்டா, அவன் கலப்படமாக தாண்டா சொல்கிறான், அவன் சொல்கிறான், ஆனால் கலப்படமாக சொல்கிறான்னு சொல்கிறேன் நான். சாவணத்தை சொல்கிறான், பைபிள் காலேஜை சொல்கிறான், அவன் யோசித்தது சொல்கிறான், அவன் கனவு கண்டேன் சொப்பனம் கண்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதான் உனக்கு வழிகாட்டியா? அப்போ ஏசு யார், எதுக்கு இருக்கார் ஏசு? இன்னைக்குள்ள இந்த நாதாரிகளை எப்படி நீங்கள் பின்பற்றி என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்க அப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன்னா அவர் சொல்லாதது மாதிரியும், சொன்னால் இவர் செஞ்சு நமக்கு சொல்கிற மாதிரியும் அப்படித்தானே நம்ம எடுத்துக்கிறோம். இந்த தலைவர்களை எப்படி அப்படின்னு அவர் சொல்லலையா? 2000 முன்னாடி கத்தி கதறி உபதேசம் எல்லாம் சொல்லியிருக்காரு 4 சுவிசேஷங்களில், அது உனக்கு தெரியல? நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளையும் நியாயத்திற்கும்னு சொல்லி யோவான் 12:48 சொன்னாரே, சொல்ல போகிறதில்ல. ஆகவே வேறொரு இயேசுவை தான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான், வேறொரு சுவிசேஷத்தை தான் இன்னைக்கு உள்ள சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான், வேறொரு ஆவியில் அந்நிய பாஷை பேச்சு நடிக்கிறான், ஏமாத்துறான் நம்மளை. ஒரிஜினல் ஆவி கனிகளாலே அறிவீர்கள் சொல்றாரு இயேசு. மத்திய 7ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலே அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனி என்ன? கிரிய. இவன் கிரிய முழுவதும் பாரு, ஏசு சொன்னது செய்கிறானா? அப்போஸ்தலர் சொன்னது செய்கிறானா? புதுசாக சொல்கிறானே. தலை சுத்திரமாக இருக்குது இவன் சொல்கிறதெல்லாம். 20 கோடிக்கு ஒரு இடம் வாங்கணுமா, அதுக்கு ஒருத்தன் முட்டு கொடுக்குறான் சப்போர்ட் பண்ணி. 20 கோடி உலகம் அழிய போகுது, சீக்கிரம் வர்றா, நீ தான் சொல்கிற. 20 கோடி எதுக்குடா உனக்கு? எதுக்கு? எவனாவது அதை யோசிக்கிறானா, சிந்திக்கிறானா? இதனால மூத்த போதகர்கள் நாசமாக்கி கெடுத்துட்டாங்க. அதனால அவங்கள வயிற திட்டுறேன், அவங்கள நாய் பேயின்னு வயிறு நாயின்னு பவுல் இப்போ சொல்லியிருக்கேன். அந்த நாயைத்தான் நான் சொல்கிறேன், நான் கூட தனியாக நாயின்னு சொல்லலை. பிலிப்பியர் 3:2 நாய்களுக்கு எச்சரிக்காரு, பொல்லாத வேலையாளுகளுக்கு எச்சரிக்காரு, சுண்ணத்தக்காரன் பழைய ஏற்பாட்டுக்காரன் அவனுக்கு அந்த தான் நான் சொல்கிறேன். அதான் நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. நாய்கள்லாம் புறம்பே இருப்பாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 22:15 இருக்குது. இந்த நாய்கள் புறம்பே, இந்த நாய்க்கு தான் 2 பேதுரு 2:22 நாய் தன் கக்கெடுத்து தின்னும், அது கழுவப்பட்ட பண்டி சேற்றில் போடணும், பரிசுத்தமானது நாய்களுக்கு கூடாதுங்கன்னு ஏன் சொன்னார்? அந்த நாயை தாண்டா சொல்கிறேன். இப்போ நான் தெருவில் போகிற நாய் கடித்தாலும் கூட ஒருத்தன் ஊசியை போட்டு புழைச்செல்லாம் போடுது. இந்த நாய்கை கடித்து இன்றைக்கி தெருநாயை கடித்து இன்றைக்கி அக்னி கடலுக்கு நரகத்துக்கு போகிற அளவில் செஞ்சுட்டாங்க. பரலோகம்லாம் என்னன்னு தெரியல, மேலானதையே யோசிக்க பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கன்னு கொலோசையர்ல அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவன் என்ன சொல்கிறான்? செழிக்க பண்ணுவார், உன்னையே குதூகலமாக இருக்க பண்ணுவார். எல்லா எருசலேமுக்கு டூர் வாங்க, என்கிட்ட பணத்தை கட்டுங்க. ஒரு இதில் ஒன்று ஆட்டையை போட்டு இவன் புதுசாக போய் டூர் போய் ஓசியா அந்த காசை ஆட்டையை போட்டு இப்படி ஒரு பொழப்பு நடத்தணுமா? அங்கே ஒரு யோர்தான் நதியில் போய் குளிச்சாதான் பாவம் மோசனம் கிடைக்குமா?
ஒருத்தன் சொல்கிறான், நீங்கள்லாம் போகாதனால நான் போனேன், ஒரு பீப்பா நிறையா யோர்தான் நதியை தண்ணியை பிடிச்சிட்டு வந்துட்டேன், என் கிணத்துல ஊற்றி எல்லாம் யோர்தான் நதியாக என் கிணறு ஆயிடுச்சு, அது பாவம் போக்கும் ஜீவ நதி, நாகமாக நாங்கள் முங்கி தான் குஷ்டரோகி சுகமாச்சு, இயேசுவே அங்கே தான்ப்பா ஞானசாரம் எடுத்தார், ஜீவ நதி புனித நதி, உன் வீட்டில் போய் தெளி, ஒரு பாட்டில் 100 ரூபா. கீவரிசல் நிற்கிறானா வாங்கிறதுக்கு? இவன் கிறித்தவனா? இவன் பகுத்தறிவாதுவா? இவன் முட்டா பையன் மூட பையன் தானே? இவனை எப்படிடா வையாமல் இருக்க முடியும்? எப்படி எழுப்புதல் தோறும் எப்படிடா வரும் உனக்கு எழுப்புதல்? ஆதி அப்போஸ்தலரை பார்த்தா தானே எழுப்புதல் வரும். அந்த உபதேசம் தானே ஓ உபதேசமாக இருக்கணும், அந்த வழிகாட்டி தானே ஓ வழிகாட்டியாக இருக்கணும். திரளான ஜனங்களுக்கு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 31 32 ஒரே இருதயம் இருந்தது, ஒரே மனம் இருந்தது. அவங்க ஜெபம் பண்ணும்போது இடம் அசைந்தது. அப்படி இல்லை கிறிஸ்தவன் தான். நீ எப்படிடா இருக்க? திரளான மக்களுக்கு ஒரே இருதயம் எங்கே இருக்கு? இங்கே 30,000 ஸ்தாபனம் இருக்காங்க. ஒரு சொல்கிறான் 30,000 ஸ்தாபனங்கள் உலகத்தில் இருக்குண்டா எப்படிடா விளங்கும்? எப்படி? யானையை தடவை பார்த்தா குருடைய கதை உங்களுக்கெல்லாம் தெரியும். மண்டையை ஒருத்தன் தடவி இதுதான் யானைன்னு சொன்னான், காதை தடவி இதான் யானைன்னு சொன்னான், வாழை வச்சுக்கிட்டு இதான்டா ஞானன்னு சொன்னான், காலை பிடிச்சிக்கிட்டு இப்படிதான் ஞானன்னு சொன்னான். கண் திறந்தவன் சொல்கிறான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் சேர்ந்தது தான் யானை. கண் திறந்தவன் சொல்கிறான். குருட பிடிவாதமாக இருக்கான். அது மாதிரி இன்றைக்கி குருட்டு நாய்க அவவே ஒன்றை பிடிச்சிக்கிட்டு பெந்த கோசு சபை. பெந்த கோசுனா 4 முட்டா பையனே, அது ஒரு பண்டிகை 4. பெந்த கோ சபைன்னு எங்கடா போட்டிருக்கு வேதத்தில்? எங்கேயாவது பெந்த கோ சபைன்னு எங்கே இருக்குது? பெந்த கோச அனுபவமா? பெந்த கோசே உபதேசமா? அப்போச உபதேசம் சொல்லி பழறா. கிணறு இருக்குது, தண்ணி இல்லை. அப்போஸ்தல மரிச்ச சென்னையில் மரிச்ச அப்போஸ்தல மரிச்ச சென்னையில் அப்போஸ்தல உபதேசம் இல்லையாடா? எவனாவது அந்த கல்லறையாவது போய் பார்க்குறீங்களா உணர்வு வர்றதுக்கு? அம்மா கல்லறை, ஐயா கல்லறை, எம்ஜிஆர் கல்லறை, இந்த விஜயகாந்த் புதுசா இவன் கல்லறை, இதில் தான் போறீங்களே தவிர அதை தோமா கல்லறை போய் எவனாவது பார்த்தாலும் உணர்வு வரும்னு பார்க்குறேன். எவனாவது போய் பார்க்குறானா? எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியலையே. அவன் ஒரு அப்போஸ்தலன், தோமா ஒரு அப்போஸ்தலன். அப்போஸ்தல ஊழியம் தான் நம்ம கிறிஸ்தவ ஊழியமே தவிர அவன் ஊழியத்தில் ஏறக்குறைய 35 லட்சம் அவன் காலத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க சரித்திரம். 35 லட்சம் யா. அந்த ஊழியம் இன்னைக்கு இருக்கா? அப்போஸ்தல ஐக்கியம், அப்போஸ்தல உபதேசம், அவன் சொல்றதெல்லாம் பழைய ஏற்பாடு. ஏது சொல்றது அப்போஸ்தலன்? அவன் சொல்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போஸ்தல வேஷம் தரிக்கிறான்னு அர்த்தம். என்னை மாதிரி ஒயிட்டு போட்டு மீசை எடுத்தாச்சுன்னா அவன் பரிசுத்தவான்னு சொல்கிறான். ஐயா மீசை எடுத்துட்டு ஒயிட்டு மொட்டை தலையாக வெட்டிடணும். நான் வெட்டிட்டா ஆஹா இவன் தாண்டா. இந்த மாதிரி தற்கூரி நாய்களுக்கு எப்படி பகுத்தறிவில்லாத இந்த மேப்பர்களுக்கு எப்படா சத்தியத்தை சொல்ல முடியும்? எப்படி அவன் புரிய முடியும்? வசனத்தை பகுத்து ஆண்டவர் லூக்கா 24 அதிகாரத்தில் எம்மா ஒரு சீசர்களுக்கு சொல்லும் போது கொழுந்து விட்டு இருதயம் எரியுது, உணர்வுள்ள பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன தெரியல, அவன் கொழுந்து விட்டு எரியுது, ஏசு யாருன்னு பக்கத்தில் நிற்கிறாரு தெரியல. அந்த மாதிரி உங்கள் இருதயம் கொழுத்து இருக்கு, மந்த இருதயம் உள்ளவர்களை வைக்கிறாரு. அந்த மாதிரி இன்னைக்கு உள்ளவே முழுவதும் சைக்கோவாக தான் இருக்கான், அரை மெண்டலாக தான் இருக்கான். எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, நம்ம சொல்கிற காரியத்தை வசனத்தை சொல்கிறோம், அதில் டக்குன்னு குத்தப்படலையே. ஆமாம் உண்மைதானே, இவர் சொல்லலையே, வசனம் தான் இருக்குது, மேலும் நல்லா படியா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அப்போ ஏன்டா செய்யலை? அதான் அப்போ ஏன் செய்யலை? சரி ரொம்ப பழைய குருடி கதை திரடினா நீ சைக்கோ தானே, நீ ஒரு பைத்தியக்கார முட்டா பையன், உன்னை எப்படிடா வையாமல் இருக்க முடியும்? நீ சேர்ந்த கிறிஸ்தவ முழுவதும் உன் சபையில் வர்றவங்க முழுவதும் தவறாக நடத்திக்கிட்டு இருக்க. நீ நாசமாக போய் சபை விசுவாசிக்கிட்டு கெடுத்து நாசம். அதான் அப்படித்தானே சொல்ல முடியும், அப்படித்தானே சொல்ல முடியும். தேவ பிள்ளைகளே, புதிய ஜபம், தானியேல் ஜபம். இன்னைக்கு முழங்கால் யுத்தமா? அடேங்கப்பா, ஒரு முழங்கால் யுத்தம். சரி முழங்கால் யுத்தம் பண்ணு. எந்த ஜபத்தை சொல்லி கொடுக்குற? எஸ்தர் ஜபம். எஸ்தர் கிறிஸ்தவரா? ஜபம் என்ற வார்த்தை எஸ்தர் புத்தகத்தில் இருக்கா? கர்த்தர் என்ற வார்த்தை இருக்கா? தேவன் வார்த்தை இருக்கா? ஆண்டவர் வார்த்தை இருக்கா? கடவுளை பற்றி ஏதாவது எஸ்தர் புத்தகத்தில் இருக்காடா? ஜபம்னு இருக்கா?
அதை போய் எஸ்தரின் ஜெபம்னு கிறிஸ்தவங்களுக்கு ஏண்டா சொல்கிறேன் நாயே? ஏண்டா கிறிஸ்தவங்களுக்கு? கிறிஸ்தவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? எபிரேயர் 11 அதிகாரத்தில் 39-40 அவர்கள் எல்லாரும் நம்மை எல்லாமலும் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காக முன்னதாகவே நியமித்துட்டாருன்னு 40 முடியுது. அவர்கள்னா யாரு? பழைய ஏற்பாட்டுக்காரன். நம்ம என்ன யாரு? கிறிஸ்தவன். கிறிஸ்தவங்களை விட அவங்க பூரணர்கள் அல்லன்னு 40 அப்போஸ்தலர் எழுதியிருக்காங்க, நான் சொல்லலை. நம்மை விட பூர்ணம் இல்லாத அந்த ஆளுகளை பூர்ணமாக்கப்பட்டவங்களுக்கு கோல் மாடலாக மாதிரியாக முன்மாதிரியாக சொல்லிட்டு தெரிஞ்சா நீ மெண்டலை தவிர முட்டா பையனை தவிர உன்னை எப்படிடா உன்னை வையாமல் இருக்க முடியும்? எப்படிடா வையாமல் இருக்க முடியும்? காலாவதியான மாத்திரையை கொடுத்தா, காலாவதியான உணவை பிள்ளைகளுக்கு கொடுத்தா வகுத்தால தானே போவோம். இன்றைக்கி அப்படித்தானே வகுத்தால போய் இன்றைக்கி கண்டிஷன் ரொம்ப அபாய இதில் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு சபையில். அதனால தேவ பிள்ளைகளே, வசனம் தான் முக்கியம். இயேசு கிறிஸ்துவை பாரு. அவர் எல்லாரும் 39 எபிரேயர் 11 விசுவாசப்பட்டியில் பழைய ஏற்பாடு தான். 39-40 எவனும் படிக்க மாட்டான், ஒருத்தனுக்கும் வழங்காது. 39 என்ன போட்டிருக்கு? இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே ஒரு பக்கம் நற்சாட்சி பெற்றும் அடையாம போயிட்டான். ஒரே அடி. ஒரு பக்கம் நீ சொல்ற அவங்கள பத்தி, மறுபக்கம் சொல்றியா? யோபு நீதிமான் உத்தமே எங்கப்பா. ஒரு பக்கம் சரி, நான் ஒத்துக்கிறேன். மறுபக்கம் ஆண்டவரை ஏற்று பேசுனா, ஒத்தைக்கு என்கிட்ட பேசுறேன்னு சொன்னா, நீ பெரிய என்னையை குற்றப்படுத்திக்கிட்டு என்கிட்ட குற்றம் இல்லாத என்னையை குற்றப்படுத்திக்கிட்டு சொல்லி வஞ்சான். புத்தி சொன்ன சகோதரர்கள் எல்லாத்தையும் வஞ்சான். வீணா கத்தர் வேலி அடிச்சிருந்தும் வீணா பயந்தான். ஏன் பயந்த காரியம் எனக்கே வந்ததுன்னு அவனே ஒத்துக்கிட்டான். இதெல்லாம் நீ சொல்கிறதில்ல. 2 பக்கம் இருக்குல்ல ஒரு நாணயத்துக்கு. ஒரு பக்கம் நல்லா இருக்குது, ஒரு பக்கம் தேஞ்சு கீரெல்லாம் இருக்குது. எனக்கு டீ போட்டு கொடுறான்னா உன் மூஞ்சில் தான் எறிவான் அந்த காசை. அதனால் ஒரு பக்கம் நீ பேசுகிற, மறுபக்கம் டேஞ்சர். அதனால் முழுசாக தள்ளு. புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை இயேசு உண்டாக்கியிருக்கிறார். அல்லேலூயா. புதிய ஜெபத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. உபதேசத்துக்கு பிறகு ஜெபம். புரிஞ்சுக்கங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அப்போஸ்தலர் 2:42 தான் நமக்கு சபை வரலாறு. அதில் 42 அப்போஸ்தலர் உபதேசம் கடைசியில் ஜெபத்தில் உறுதியாக இருந்தாங்கன்னு. அதனால ஒரு ஜெபத்தை அப்புறம் வச்சுக்க, உபதேசத்தை சொல்லு. உபதேச அடிப்படையில் ஜெபம் பண்ணு. விடிய 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 நீ பெரிய லெட்டர் எழுதி அட்ரஸ் போடாட்டி போனால் ஊர் போய் சேருமா? அந்த அட்ரஸ் தான்ப்பா உபதேசம். லேலுயா. அந்த அட்ரஸ் உபதேசம் இல்லாத பட்சத்தில் எவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. எவனும் உபதேசம் இல்லாதனால தான் திறப்பின் வாசல்னு சொல்கிறான். மோசே திறப்பின் வாசல் திறப்புல நிற்கிறேன். அது மரணத்துக்கு எதுவான ஊழியம் போட்டிருக்க உங்களுக்கு புரியல? 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் மோசே மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செஞ்சான் இருக்கு. எபிரேயர் 10 அதிகாரம் 28 இரக்கம் இல்லாமல் இருந்து 2-3 சாட்சி வாக்கினால கல்லறிஞ்சு கொள்றான்னு இருக்கு. மோசே விட இயேசு பெரியவர் என்று எபிரேயர் 3:3 இருக்கு. இதெல்லாம் உனக்கு புரியல, தெரியல உனக்கு? திறப்பின் வாசல்னு அவங்ககிட்ட ஏன்டா கூட்டி போற? ஏன் கூட்டி போற? எலியாவின் தேவன் நம் தேவன் பாட்டு பாடுறிய. எலியா 450 தீர்க்கதரிசிகளை வெட்டி கொண்டான். நீ கொள்ளு. எலியாவின் தேவன் என் தேவன் கத்தி எடுத்து வெற்றா. பாகால் தீர்க்கதரிசிகளை இன்னைக்குள்ள பூசாரிகள்லாம் வெட்டி கொள்ளு பார்ப்போம். துணிவு இருக்கா உனக்கு? அவன் பரியாசம் பண்ணான் இருக்கு. பூசாரிகளை பரியாசம் பண்ணான் இருக்கு. எபேசியர் 4:5 பரியாசம் தகாதவைகள் தோத்திரம் செய்தலே தகும் இருக்க. தகாத பழைய ஏற்பாடு. அதுக்காக அந்த காலத்துக்கு அது சரி. அறியாமை உள்ள காலங்களை தேவன் அது அந்த காலம் அது அன்னைக்கு உள்ளது சரி. இன்னைக்கு நீ அதை பொருந்தாத. இன்னைக்கு இயேசு தான் உனக்கு கோல் மாடல். மோசே இருக்கா, எலியா இருக்கா. மத்தேயு 17 அதிகாரத்தில் தேவன் யாருக்கு செவி கொடுக்க சொல்றாரு? இயேசு கிறிஸ்து. என்னுடைய நேசகுமாரன் இவர் மேலதான் நான் பிரியமா இருக்கேன், இவருக்கு செவி கொடுங்க. மோசேக்கு செவி கொடுங்க, எலியாவுக்கு செவி கொடுங்க. இவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போங்கடான்னு சொல்லலை. அப்படித்தான் மோசே 3 கூடாரம் போட்டு தொங்குவோம்லன்னு சொன்னான். சமமாக்குனா இயேசுவை. இயேசு அதை விரும்பலை.
நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறதுக்கு மீறி எவன்டா பேச முடியும்? தேவகுமாரன் வந்து நேரடியாக வந்து சொல்கிறாரு, தயவு செய்து உங்கள் ஊழியங்களை மாற்றுங்க, உபதேசத்தை மாற்றுங்க, உங்கள் சபை காரியங்கள் மாற்றுங்க. செக்கினான்னா என்னடா சொக்கனா? என்ன அது அது பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை வச்சு செக்கினா மகிமேன்னு சொல்கிறேன். அது ஒளிந்து போகிற மகிமேன்னு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் ஒளிந்து போகிற மகிமேன்னு சொல்கிறான். நிலச்சி நிற்கிற மகிமேன்னு தனியாக இருக்குது. மகிமை மேல் இந்த மகிமை அடைஞ்சு மறுரூபம் அடையணும். புதிய ஏற்பாட்டு மகிமை, பழைய ஏற்பாட்டு மகிமை செக்கினா மகிமேன்னு வச்சுக்கிறிய. உனக்கு என்ன உணர்வு இருக்குது? ரெகோபோத்துன்னு சொல்கிறிய, மக்குனான்னு சொல்கிறிய, வாய்க்கு வராத முஸ்லீம் பேரெல்லாம் வச்சுக்கிட்டு நீ கிறிஸ்தவேலு ஊழியம் செஞ்சா உன்னை வையாமல் இருக்க முடியும்? எப்படா எழுப்புதல் வரும்? தேவ பிள்ளைகளே, கம்ப்ளீட்டாக மாற்றுங்க உங்கள் ஜெப காரியங்கள். தாவீது எப்படி ஜெபிச்சான்? ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டு அந்த பிள்ளைக்காக உபவாசம் பண்ணி ஜெபிச்சாரா? ஜெபத்தை கேட்டாரா? கேட்கல. 7 நாளுக்கு பிறகு அந்த பிள்ளை கர்த்தரை அடித்தார். கர்த்தர் பிள்ளையை அடிக்கலை, அவன் அடித்தார். அந்த உணர்வே இல்லையா ஐயா? உணர்வே கிடையாது. அப்புறம் தான் 51ஆம் சங்கீதம் எழுதுனான், தூக்குணத்தில் உருவானே பாவி, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரிச்சா. அப்போ தான் என் உணர்வு வருது. ஆகவே தேவ பிள்ளைகளே, அதனாலே ஜெபம், புதிய ஜெபத்தை மாற்றிட்டார். பழைய ஏற்பாட்டுக்காரங்க எவனையும் மாதிரியாக வைக்காதீங்க. இயேசு மாதிரி, அப்போஸ்தலர்கள் மாதிரி. இவங்க ஜெபங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அதை பார்த்து அப்படி ஜெபிச்சுக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4 விசுவாசம். சீக்கிரம் சொல்கிறேன். புதிய விசுவாசம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச பட்டியல்னு சொல்கிறீங்க இல்லையா? அது பழைய விசுவாசம். அதான் 39 போட்டிருக்க ஒரே அடியா. விசுவாசம் லட்சாட்சி பேர் இருந்து வாங்கிட்டு அடையா போயிட்டாங்க. அது பழைய விசுவாசம். அதை விடுங்க. அந்த விசுவாசத்தை பின்பற்றாதீங்க, அதை பற்றி பேசாதீங்க, அதை பற்றி சொல்கிறது நியாயமும் இல்லை. புதிய விசுவாசத்தை தொடங்கிட்டார். எபிரேயர் 12:1 மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். கவனிங்க, இயேசு தான் தொடங்குறாரு. இயேசு விசுவாசத்தை தொடங்குறாரு, அவரே முடிக்கிறார். இது புதிய விசுவாசம். அந்த விசுவாசம் வேற, இந்த விசுவாசம் வேற. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் தேவனிடத்துல விசுவாசம் பாருங்க, என்னிடத்திலேயும் விசுவாசம் பாருங்க. 2 விசுவாசம். அதனால பழைய ஏற்பாட்டு விசுவாசம் காணப்படாது, பொதுவானது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவே அந்த விசுவாசத்தை தொடங்குறாரு, அவரே பரலோகத்தில் முடிக்க போறாரு. அது என்ன விசுவாசம் தெரியுமா? இயேசுவ தேவகுமாரன் விசுவாசிப்பது தான். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இயேசு வராதனால தேவகுமாரன் விசுவாசிக்க அங்கே வாய்ப்பு இல்லை. ஆகவே புதிய விசுவாசத்திலையும் புதுசாக்கிட்டாரு. சகலத்தையும் புதிதாக்குறேன் தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால விசுவாசத்தை புதுசாக்கிட்டாரு. 5வதாக புதிய மனுஷனாக மாற்றிட்டார். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 9:10 பழைய மனுஷனை களைஞ்சு போடுங்க, புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. லேலுயா. அதான் 2 கொரிந்தியர் 5:17 நீங்கள் வாசிக்கிறீங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் 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 புதுசாகணும். வாயை திறந்தால் போய் பேசுகிறேன். இங்கே கோடம்பாக்கத்தில் நின்றுக்கிட்டு ஒருத்தன் ஃபோன் பேசுகிறான், நான் மெரினா பீச்சில் இருக்கிறேன் சகோதரரே. இவன் இருக்கிறது கோடம்பாக்கம். அவன் சொல்கிறான், பக்கத்தில் நின்று நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் சொல்கிறான், நான் மெரினா பீச்சில் இருக்கேன், வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும், அப்புறம் வா. எது ஊழியக்காரன் பேசுகிறது? ஊழியக்காரன் இவன் எப்படிடா இவன் ஒரு நிறவரப்பா? இவன் பொய்யனும், பொய்க்கு பிதாதான் இவனுக்கு பிதாவாக இருப்பானே தவிர இவன் வாயை திறந்த பொய் இப்போ வந்து பாவமே இல்லாத மாதிரி. பொய்யர்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 21:8 அந்த 8ஆம் வசனத்தில் உள்ள லிஸ்ட்டில் பொய்யர்கள் வருதாங்க. தயவு செய்து சாதாரண, ஏன்னா பழைய ஏற்பாடை பின்பற்றான்ல அவன். ஐயோக்கிய நாயி 4 பொம்பளைகளை ஆட்டையை போட்டு 13 பிள்ளைகளை கெடுத்து ஆசமாக்கி இப்போ ஏமாத்திட்டு வர்றவனே இவன் பாட்டு பாடுறான். வெறுங்கையோடு நான் போனேன், இரு பரிவாரம் எனக்கு தந்தீர், எனக்கு தந்தீர். பாடுங்க 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 எல்லாம். ஓஹோ, சித்திக்க வேணாமா? யோசிக்க வேணாமா? நமக்கெல்லாம் ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்கு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள். அடேங்கப்பா, ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லாம் கையை தட்டி ஆடுறான், டான்ஸ் ஆடுறான், அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அதில் ஒரு வரி வருது, 6 வயதிலே ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றார். இவன் சேர்த்து விட்ட மாதிரி பேசுகிறான், பாடுறான்.
யோவான் 7:15 படிக்காதவர்னே இருக்கு. அவரை இவர் கல்லாதவராக இருந்தும் வேத வாக்கியங்களை எப்படிடா சொல்கிறாரு பொதுமக்கள் யூதர்களை ஆச்சரியப்பட்டிருக்க. இவன் ஆரம்ப பள்ளியில் சேர்த்து விட்ட மாதிரி 6ஆம் கிளாஸ் படித்த மாதிரி சொல்கிறானே. இந்த மாதிரி நிறைய இருக்கு ராஜா, நிறைய பாடல்கள் முழுவதும் என்ன ஏது சுதாரிச்சுங்க. நீங்கள் நான் கோடு போடுறேன், நீங்கள் ரோடு போட்டுருணும். இந்த மாதிரி பாடல்கள் முழுவதும் அயோக்கியர்களாக தான் இருக்குது, கேடுகட்ட ஆளுகளாக இருக்குது. சாரால் நவரோஜாமா பாடலை தயவு செய்து பாடுங்க. சபையில் சாரால் நவரோஜாமா பாடலை பாடுங்க. ஐயா எவன் பாடுறான் இன்னைக்கு? கும்பாங்குத்து, குத்து நடனம், ரிக்கார்ட் டான்ஸ் தான் ஆடிக்கிட்டு இருக்கானே தவிர அந்த தியாக பாடலை இன்னைக்கு எவன் பாடுறான்? தயவு செய்து சாராளம்மா தியாகியாக இருந்து மறித்தது மட்டும் இல்லை, அவங்க பாடல் முழுவதும் கண்ணீர் வரும். இன்னைக்கு பாடினால் கண்ணீர் வரும், அவ்வளவு தியாகம். கர்நாடக சங்கீதத்தில் எடுத்துக்கிட்டால் வேதநாயகி சாஸ்திரியார் சூப்பர், அருமையான பாடகர். அதனால் எல்லாத்தையும் நான் கூட சொல்லலை. யோசிங்க, ஏன் என்ன எதுக்கு கேள்வி கேளுங்க. கேள்வி எந்ததுக்குமே கேள்வி கேளுங்க. இனிமேல் சுதாரிச்சுக்குங்க. இனிமேல் சுதாரிச்சுக்கிட்டீங்கன்னா இது பழைய ஏற்பாடு ஊழியமா புதிய ஏற்பாடு, அவன் என்ன சொன்னாலும் இது ஏசு சொன்னாரா அப்போது சொன்னாரா, இப்போ இவன் ஏன் சொல்கிறான், இது நம்ம கேட்கணும். இப்படி ஏன் என்னன்னு கேள்வி கேட்டால் பொழைச்சிருவீங்க, தப்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. அதனால புதிய மனுஷனே, நான் புது பிறவி, பழைய சிருஷ்டி, பழைய ஆதாம் அவங்க சந்ததி, அதை பின்பற்றாதீங்க, அதை பேசாதீங்க. புது சிருஷ்டி, புது மனுஷன். அப்போஸ்தலர்களை யாராவது பாலியல் பண்ணானுங்க சொல்லுங்கள். பேதுருவை சொல்லுங்கள், யாக்கோப்பை சொல்லுங்கள், யூதாவை சொல்லுங்கள், பவுலை சொல்லுங்கள், தீமோத்தேயை சொல்லுங்கள். இத்தனை பேர் உனக்கு மாதிரியா இல்லையா? இவன் மாதிரியா வாலிபர்களுக்கு மாதிரியாக எடுக்கிற சிம்சோன் எடுக்கிறாயா? எத்தனை கெடுதல் பண்ணான், எவ்வளோ வேசியே கெதின்னு கிடந்தான். சாகும்போது கூட 3000 பேரை கொண்டான். லேவி புத்திரர் 3000 பேரை கொண்டாங்க ஐயா. ஊழியத்தில் யாத்திராகமம் 32:28 லேவி புத்திரர்லாம் வாங்கன்னு மோசையை கூப்பிடுறான். லேவி புத்திரர்லாம் வெட்டுங்களான்னு சொல்கிறான். ஆடல் பாடல் டிக்கா டான்ஸு குட்டின குத்து நடனம் ஆடினாங்களாம், கண்ணுக்குட்டி வச்சு கும்பிட்டாங்களாம். 3000 பேரை வெட்டி கொண்டாண்டு. அதான் ஊழியமா? லேவியரே ஆச்சாரியரே ஆனந்தமா, இவனா நமக்கு தலைவராக இருக்க முடியும்? ராஜாக்களாக லேவியராக பாடும்போதே ஒரு உணர்வு இல்லை உனக்கு? இயேசுவே ஒரு லேவியர் இல்லைப்பா, லேவி ஊழியம் நம்ம ஊழியம் இல்லைப்பா. அவனுக்கு உணர்வு இல்லையே. அவன் தலைவனா நீ வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு அவனை உன் கையை ஆசீர்வச்சா வேற ஒரு ஆவிதானே உன் மேலே இறங்கும். அதனால் இன்றைக்குள்ள நாதாரிகளை தயவு செய்து அவன் உன்னை மாதிரி மனுஷன்தான்ப்பா. நீ ஜெபம் பண்ணு நேரடியாக. அவனை சுற்றி மூக்க தொடுற, நேரடியாக தொடு. இப்படி என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்கிறாரு. என்கிட்ட வாங்க, நேரடியாக வாங்கன்னு கூப்பிட்றாரு. இன்று இயேசு கரண்டில் ஜீவிக்கிறார், இப்போ இருக்கார் உயிரோட, தெரியலையா உனக்கு? ஆகவே தேவ பிள்ளைகளே, புதிய மனுஷனை நம்ம தெரிந்து கொண்டிருக்கோம். பழைய மனுஷன் கிடையாது. போய் பேசுறதுக்கு, விபச்சாரம் பண்ணுறதுக்கு, வேசித்தனம் பண்ணுறதுக்கு, கந்து வட்டி ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காயா. ஒரு ஊழியக்காரன் ரியல் எஸ்டேட் பண்ணுறான், வட்டிக்கு விடுறான், குழுவை நடத்துகிறான், இன்னும் நிறையா இருக்குது. இவன் புதிய மனுஷனா? இவன் புது மனுஷனே கிடையாது. இவன் பழைய சிருஷ்டித்தில் படைப்புள்ள. இவன் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நிச்சயமாக போக முடியாது. அவனும் கெட்டு அவன் குடும்பத்தையும் கெடுத்து ஊழியக்காரன் முழுவதும் பாஸ்டரை தான் பின்பற்றான். நாசமாக தான் போய்கிட்டு இருக்கு. அவன் தாடி மீசை சிகை அலங்காரம், அவன் ட்ரெஸ்ஸு உடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் எவ்வளோ செலவு பண்ணான்னு தெரியல. ஊழியக்காரனே இங்கே டோப்பா முடி வச்சுக்கிட்டு இருந்தா மற்ற விசுவாசிகள் என்னடா செய்வாங்க? டோப்பா முடி வச்சுக்கிட்டு இருக்கான் ஊழியக்காரன், சிகை அலங்காரம், இந்த உடம்பெல்லாம் பட்டனாக வச்சுருக்கான். அவன் எவன்னு தெரியல. எல்லாம் பட்டனாக கூடுந்தாடியான். பெரிய சைட்டிஸுங்க. இங்கேருந்து வளைஞ்சி இந்த இப்படி ஒரே ராத்திரியில் செத்துட்டாங்க. இந்த மாதிரி சிலர் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க, தம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு சாக போகிறாங்கன்னு தெரியல. சிலருடைய பாவங்கள் நியாயத்திற்கு முந்திக்கணும். அதனால் தயவு செய்து அவங்க கோல் மாடலோ மாதிரியாக வைக்காதீங்க. உனக்கு இயேசு அப்போஸ்தலர்கள் தான். அல்லேலூயா. புதிய மனுஷன் என்பது மறந்துடாத. சகலத்தையும் புதிதாக்குறேன். மனுஷனையே புதுசாக்கிட்டார். நீ புதுசு, புரிஞ்சுக்க, பழசல்ல, புது படைப்பு. ஆறாவதாக புதிய சித்தம், தேவ சித்தம் புதுசாக வருது. பழைய ஏற்பாட்டில் அவர் காணாதவரை போல் இருந்தான் இருக்கு. தேவ சித்தம் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படலை, புதிய ஏற்பாடு தான் வெளியாயிருக்கு. என்ன சித்தம்? 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர்
எவர் 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 தேவன். தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் இயேசுன்னு அதில் 5:6 இருக்கு. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் இயேசு. அவர் தான் மனுஷனாக வந்த இயேசு அவரே இருக்கு. உனக்கு மத்தியஸ்தன் மனுஷன் தேவையில்லை. உன் மத்தியஸ்தன் பிஷப்பு தேவையில்லை. ஒரு மனுஷன் போப்பு தேவையில்லை. உன் மத்தியஸ்தனுக்கு ரெவரண்ட் தேவையில்லை. இயேசு இருக்கும் போது நீ என்னடா அந்த இடத்துல? அதுவே ஒரு அக்கிரம அகராதி, ஒரு கொழுப்பு இல்லை உனக்கு. ஏசு இருந்துக்கிட்டு இருக்கும்போது நீ அவரை விட்டுட்டு நான் தான் முதன்மையாக இருப்பேன். பிசாசு அடைந்த தண்டனை, பிசாசு அதுக்கு தானே தள்ளப்பட்டான். தேவனுக்கு மேலே உயர்த்தினால தானே சபிக்கப்பட்டான், தள்ளப்பட்டான். நீ சபிக்கப்பட்டு தள்ளப்பட்டு போக போறியா? பிசாசு அடைந்த தண்டனைக்கு நீ போக போறியா? அதனால தானே இவனை இடதுபுறத்தில் நிறுத்துறாரு. சபிக்கப்பட்டவங்களேன்னு சொல்கிறாரு. பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தப்பட்ட அக்னி கடலுக்கு போங்கன்னு அவன் செஞ்ச தவறு நீ செய்கிறதுனால தானே உனக்கு சொல்கிறாரு. மத்திய 25:41 அந்த கெதி உனக்கு ஆக போகுதா? அந்த கெதி நீ உனக்கு வரணுமா? இன்னைக்கே திரும்பி மனம் திரும்பி கண்ணை திறந்துக்கிட்டு டக்குன்னு வலதுபுறத்துக்கு வந்துரு. லேலுயா, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களேன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்துருக்கப்பா. இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது. ஜட்ஜ்மெண்ட்டில் நீ ஓட முடியாது. அப்படி ஜட்ஜ்மெண்ட்டில் டக்குன்னு இங்கிட்டு நீ அங்கிட்டு இங்கிட்டு ஜட்ஜ்மெண்ட்டில் நீ ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நான் கத்துறேன், கதறேன், என்னை குறை சொல்கிறேன், என்னை வயிறை திட்டுறேன்னு சொல்கிறேன். உனக்கு ஊசி போட்டால் வலிக்கத்தான் செய்யும். ஊசி போட்டால் வலிக்கத்தான். அப்படித்தான் நான் ஊசி தான் போடுறேன், வலிக்குது உனக்கு, உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் குணமாக்கும், காய்ச்சல் நீங்கும், தலைவலி நீங்கும். நான் போடுறது ஊசி தான். ஆப்ரேஷனே பண்ணாதீங்க, அப்படியே தடவி கொடுங்க பாஸ்டர்னா செத்துருவாங்க. தடவி ஆப்ரேஷன் பண்ணி சீலு ஒதுக்கி மருந்தை கட்டலாம், நல்லா பொழைப்பான். நான் ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன் இது சென்னையில், பெரிய ஆப்ரேஷன் இது. புரிஞ்சிக்க, தெரிஞ்சிக்க. ஆகவே புது சித்தம் எல்லா மனுஷனும் ரசிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். பழைய ஏற்பாட்டில் யூதர்களை தவிர, இஸ்ரவேல் ஜனங்களை தவிர எல்லாரும் சபிக்கப்பட்டவன் நாய் கேட்டு தான் அவன் சொன்னான். ஒருத்தனும் கிடையாது. எல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்க இப்போ கூட்டம் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டுருக்காங்கல்ல, அதே தான் அன்னைக்கு நடந்துச்சு. புறஜாதிகள் முழுவதும் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு தான் இருந்தான் தவிர எல்லா மனுஷனும் ரசிக்கப்பட அந்த நல்ல எண்ணம் அவனுக்கு இருந்துச்சா? அவனே ரசிக்கப்படாதவன். ரோமர் 10 பவுல் சொல்கிறான், இஸ்ரவேலர் ரசிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும், நான் தேவனை. அவன் ரசிக்கப்படாதவன். ரசிக்கப்பட்ட உனக்கு ரசிக்கப்படாதவன் மாதிரியா? ரோல் மாடலா? முன் மாதிரியா? அறிவில்லை உனக்கு, புத்தி இல்லை, சூடு சொரணை இல்லை, உனக்கு எப்படிடா வையிறது? வையாமல் இருக்க முடியும்? ரசிக்கப்படாதவனை போய் உனக்கு நீ மனம் திரும்பாதவன், புது மனுஷனை இல்லாதவன், அவன் மறுபரப்பு இல்லாதவன், அவன் கிறிஸ்தவனே இல்லை, அவனை போய் கிறிஸ்தவன் ஆனவனுக்கு நீ மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்கிறிய நாய. மனம் திரும்புன்னு சொல்கிறேன். புது சித்தம் வழியாக இருக்கு. 7வது பாயிண்ட், புதிய தலைவர் இயேசு. லேலுயா. இயேசு புதிய சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்லும் போது, பழைய ஏற்பாட்டில் பல தலைவர்கள் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை தேவன் தலைவராக்கினார். லேலுயா. கொலோசி 2:10 இந்த படிங்க ஐயா. கொலோசி 2:10. கவனிங்க, சகல துரைத்தனங்களுக்கு, சகல அதிகாரங்களுக்கு குறிச்சுக்குங்க, தலைவராயிருக்கிற எவருக்குள்? இயேசுவுக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாயிருக்கு. அல்லேலூயா. இயேசு உனக்கு தலைவரானா நீ பரிபூர்ணம் உள்ளவன். இயேசு வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரம் உண்டுன்னு சொன்னார். இன்னைக்கு உள்ள தலைவரை எவனாவது சொல்லுங்க, வானத்துக்கு பூமிக்கும் எல்லா அதிகாரம் உண்டுன்னு சொல்லுங்க. ஏன் உன்னை பரிபூர்ணம் ஆக்கி வச்சிருக்கானா? இன்னைக்கு உள்ள மூத்த போதர்கிட்ட பீத்த போதர்னு சொல்றியே, உன்னை எவன்டா உன்னைய பரிபூர்ணம் ஆக்கி வச்சிருக்கான்? ஒரு தலைவர் செத்துட்டார். தலைவர் இப்போ இவர்கிட்ட தலைவர் என்ன சொல்கிறாரு? மறித்தேன், உண்மைதான், சதா காலங்களுக்கு உயிரோடு இருக்கேன், இனிமேல் சாக மாட்டார். இவர் உனக்கு தலைவராக இருக்கணுமா? செத்து போகிறவே தலைவராக இருக்கணுமா? இவர் தாயா முதல்வர். கொலோசி 1:18 எல்லாவற்றுக்கும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் அந்தமும் மரித்தோர்ந்தும் எழுந்த அவர் ஜீவிக்கிறவராக இருக்கார். அவர் தான் எல்லாம், அவரே தான். அவர் ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கார். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆவியானவர் அந்த அவர் வார்த்தைகளை இப்போ நமக்கு நினைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் பேசுகிறது நானாக பேசுகிறேன், இந்த மைக்காக பேசுது, நான் பேச போய் தானே மைக்கு பேசுது. அது மாதிரி நான் பேசலை, எல்லாம் வசனம் தானே. ஏதாவது என் சொந்த சரக்கு ஏதாவது சொன்னால் அவன் வெளிநாட்டுக்காரன் சொன்னால், இவன் சொன்னால், அவன் சொன்னாலும் எவனாவது சொன்னது நான் சொல்கிறேன்னா, இல்லை என் சொந்த கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கான்.
ஒன்றுமே இல்லை. இது கூட நான் இன்னும் பூர்ணமாக முழுசாக சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏதோ 60-70 வரைக்கும் போகிறேன்னா 100க்கு 100 நான் வரல. அதனால் ஒரு 2-3 கீரில் தான் போய்க்கலாம், 5வது கீருக்கு வரல. அதனால் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா 5 கீர் போயிடுவோம், 100க்கு 100 போய் சென்னையை கலக்குவோம். உலகத்தை கலைக்கிறவங்க இருக்கட்டும், சென்னையை கலைக்குவோம். இங்கே நிறையா மீன் இருக்குது, கிறித்தவை நிறையா இருக்கான். இவங்களுக்கெல்லாம் தெளிவோம். உண்மையிலே அவன் தூங்குனான்னா எழும்பிடுவான், நடிக்கிறவன் எழும்ப மாட்டான். தூங்குறவன் நடிக்கிறவன் எழும்ப மாட்டான். நீங்கள் பெரிய பெரிய பணக்காரன், பெரிய பெரிய லாடு, இதெல்லாம் இத்தனை 2600 வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காமையா இருக்கான்? எவனும் என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணலையே, உற்சாகப்படுத்தலையே. நீ வஞ்சாலும் வை, ஐயா தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இவருக்கு என்ன ஆச்சுன்னு நேற்று கமாண்டு ஒருத்தன் போட்டான். அப்போ எதையாவது ஒன்று சொல்லுப்பா. ஒன்று பேசாமல் இருக்கிக்கிட்டீங்கன்னா நீ ஊமை கிசும்பு, நீ என்னமோ இவ்வளோ கத்துனா கூட தூங்குற மாதிரி நடிக்கிறியே தவிர நீ கல்லே அயோக்கிய நாய். நீ உண்மையிலேயே தூங்குனா எழுந்திருச்சுவான். சென்னையிலே உண்மையிலே தூங்குகிற ஊழியர்கள் எழுப்பப்படுவார்கள், எழும்புவாங்க, கண்ணை திறப்பாங்க. அதுக்கு சாட்சி தான் நீங்கள். இத்தனை பேர் வந்திருக்கீங்க. ஏதோ 10 பேர் கூட வரமாட்டாங்கன்னு நினச்சேன். இத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. உண்மையிலேயே கர்த்தர் உங்களோட இருக்கிறார், உங்களை அழைச்சிருக்கிறார், உங்கள் கண்களை திறந்திருக்கிறார். நான் ஒரு சின்ன பையன் கத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாம் சேர்ந்து இனிமேல் மொத்தமாக கத்துவோம். அல்லேலூயா. புதிய தலைவர் இயேசு. நமக்கு ஒரு பிஷப்பு தேவையில்லை, இயேசு பிஷப்பு. எபிரேயர் 13:20 ஆடுகளின் பெரிய மேய்ப்பராகிய இயேசுன்னு போட்டு, அதான் பேராயர்னு சொல்கிறோம். பேராயர் இவர் இருக்கார்ல, கண்காணியிடத்தில் திரும்பப்பட்டிருக்கீங்கன்னு பேதுரு சொல்கிறான். பேதுரு தான் முதன்மைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, பேதுருவே சொல்கிறான். சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீங்க, இப்போ கண்காணி இடத்துல மேய்ப்பர் இடத்துல திரும்பப்பட்டு. கண்காணி மேய்ப்பர்னா இயேசுவை தான் சொல்கிறான், பேராயர்னு இயேசுவை தான் சொல்கிறான். 1 பேதுரு 5:4 பிரதான மேய்ப்பர் வரும்போது வாடாத கிரீடத்தை பெறுவீங்கன்னு இயேசுவை தான் பிரதான மேய்ப்பர் சொல்கிறான். அப்போ அவர் தானே ரெவரண்ட்டு, அவர் தானே பிஷப்பு. போப்புன்னா அது அர்த்தம் என்னென்னா எல்லாருக்கும் தகப்பேன்னு அர்த்தம். எல்லாருக்கும் தகப்பே நமக்கு யார்? பரலோகத்தில் உள்ள பிதா தானே. பூமியில் எவனையும் பிதான்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி மத்தேயு 23:9 சொல்லிட்டாரே. அருள் தந்தைகள். நீ அங்கே தந்தையிலிருந்து வந்துட்டிய ஊழியக்காரன்னு பேரை பார்த்து. நான் சிஎஸ்ஐ போதகர் தான், 2 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன், ரெவரண்ட் இருப்பார். எல்லாமே நிறைய ஏகப்பட்ட படிப்பு. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவை ஊழியர் போடுறதெல்லாம் ஆசைப்படுறேன். இதை விட வேறு என்ன பட்டம் நமக்கு வேணும்? அவருடைய ஊழியர். நான் கலெக்டர் ஆஃபீஸில் ஊழியர்னா அப்போ நான் சிஎம்முக்கு பக்கத்தில் நிற்கிறேன்னா அது பெருமை தானே. அது மாதிரி உலக ரட்சகர் தேவனுக்கே வானத்து பூமியை உண்டாக்கின தேவனுக்கு நான் ஊழியர்னா இதை விட உனக்கு பட்டம் வேணுமா, பதவி வேணுமா, இதை விட மேன்மை வேணுமான்னு கேட்குறேன். அதை சொல்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லாமல் நான் ரெவரண்டு, நான் பிஷப்பு, நான் போப்பு, 2 கம்புகளை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு தொத்தியை போட்டுக்கிட்டு நீ பெரிய சிலுவையை போட்டுக்கிட்டு உன்னை எப்படிடா உன்னை அடிக்காமல் இருக்க முடியும்? எப்படிடா உன்னை வையாமல் இருக்க முடியும்? அவர் தான் பிஷப்பு. நானும் பிஷப்புன்னா நீ பிசாசு அடைந்த தண்டனை தான் உனக்கு வரும். அதனால் தயவு செய்து ஊழியர்கள்னு மாற்றிக்கிங்க. ரெவரண்டுன்னா பயபக்திக்குரியவனா நீ? நானும் தெரியாமல் போட்டவன் தான், நான் யோக்கியம் கிடையாது. மாற்றிக்கிடுவோம், மாறுவோம், இந்த இடத்துக்கு வந்துடுவோம். அல்லேலூயா. இயேசு புது தலைவர், நம்ம தலைவர் இயேசு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இப்போயும் ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார், சீக்கிரம் வரப்போகிறார் நம்மளை அழைக்க. சகல அதிகாரத்துக்கும் அவர் தாயா எஜமான், அவர் தாயா தலைவர். அல்லேலூயா. 8 முடிக்கிறேன் சீக்கிரம். புதிய சபை. சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்றவர் புதிய சபை. இந்த புதிய சபை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையில், சபை என்ற வார்த்தை 2ஆம் அதிகாரம் 47 அந்த வசனம் முடிகிற இடத்துல வருது. அந்த சபை எந்த சபை? கேள்வி. நான் எங்கள் சபை தான், எங்கள் சபை தான். இவன் யானையை பார்த்த கூட மாதிரி இவன் நான் தான் சொல்கிறான். அந்த சபை எங்கே இருக்குது தெரியுமா? பரலோகத்தில் இருக்குது. எபிரேயர் 12:23 அதை படிங்க ஐயா. எபிரேயரில் 12:23 படி. எபிரேயர் 12:20
பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களில் குறிச்சுக்கங்க, சர்வ சங்கமாகிய சபை. சர்வ சங்கம் ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு? நமக்கு எங்க இருக்கு? பரலோகத்தில். அதனால தான் பரலோகத்தில் உங்க பேர் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். லூக்கா 10:20 பிசாசு ஓடுது, நோய் இதில் சந்தோஷப்படாதப்பா, உன் பேர் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். அதனால இன்னைக்கு உள்ள ஹெட் ஆஃபீஸு தலைமை இடம் எங்கன்னு கேளுங்க, ஹைதராபாத், நாங்கள் லண்டன், நாங்கள் அமெரிக்கா மிஷன், நாங்கள் சென்னை நம்பர், இவன் தலைமை இடம். இது அக்கினிக்கு இரையாகப்பட்டிருக்கு, இவனும் அக்கினியாக தான் போவான். தலைமை இடம் பரலோகத்தில் இருக்கு. பாதாள வாசல் அங்கே மேற்கொள்ளாதுன்னு அவர் சொன்னது காரணம், இங்கே உள்ள பாதாளம் அங்கே எப்படிடா போகும் பரலோகத்துக்கு? பரலோகத்துக்கு எவனாவது போக முடியுமா? அசுத்த கிரிகள் தள்ளிட்டார்ல சாத்தானியா, அவன் தூதர்களையும் தள்ளிட்டார். இப்போ வானம் மண்டலம் வரைக்கும் செக் போஸ்ட் வச்சுருக்கான். இங்கே பூமி முழுவதும் சுற்றிக்கிட்டு அவன் பூமி முழுவதும் நான் தேவனாக இருக்கேன், அதிபதியாக இருக்கேன், சிங்காசனம் போட்டு, இங்கே தாண்டா உன் கதை. பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தர் அங்கே சேர்த்தாருன்னா மனுஷன் சேர்க்கல, கர்த்தர் சேர்க்கிறார். உங்களை என்னையும் கர்த்தர் சேர்க்கணும். அவர் என்ன மூத்த போதவர் தான் அபிஷேகம் பண்ணார், அவனே நாதாரி, அவன் அபிஷேகம் பண்ணானா? இவன் சொல்கிறான் அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார் என்று 2 கொரிந்தியர் 3:6 அவரே, அவரும் அல்ல, அவரே, அவர் தான் உன்னை அழைத்திருக்கார், என்னை அழைச்சிருக்கார். நான் எல்லாம் ஒரு குறி சொல்கிற கம்பளத்தில் ஆக்கிமா சோசின்னு சொல்கிற குடும்பத்திலிருந்து என்னை அழைச்சிருக்கார். யாராவது என்னை முடியுமா? யாராவது செலக்ட் பண்ண முடியுமா? யார் என்னை அங்கீகரிப்பாங்க? அவருடைய அழைப்பு அற்புதமானது. நம்மள அநேக ஞானிகளில், கல்விமான்களில், பேதைகள், ஒன்றும் தெரியாத பைத்தியக்காரங்க நம்மை அழைச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் லேவியர்கள் அல்ல, பல ஜாதியில் இருந்து நம்ம சீசராக்கப்பட்டவங்க, கிறிஸ்தவங்கள் என்று பேர் பெற்றவங்க. நம்மளைத்தாப்பா அழைக்கிறார், நம்மளைத்தான் அவர் சபைன்னு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 12:27 நீங்கள் அந்த 27 பட்டு எல்லாரும் சேர்ந்து தான் சபை. படிங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி கிறிஸ்துவின் நீங்களேனா விசுவாசிக கிறிஸ்தவங்க தான். நீங்களே கிறிஸ்துவின் சரீரம். அந்த சரீரம் தான் எபேசியர் 4:12 சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் மேப்பராகவும் போதகராகவும் நியமித்தா. இதெல்லாம் இன்னொரு நாள் நான் விரிவாக பேசுகிறேன். மணிக்கணக்கில் உட்காந்து கேளுங்க. இதை விட என்னடா நமக்கு இருக்கு? சோறு திங்கிறதா, தூங்குறதா? அதனால் நிற்கிற எனக்கே கால் வலிக்கலைன்னா உட்காந்துட்டு உங்களுக்கு அதை அதனால் நான் இழுக்க மாட்டேன். இதோடு முடிக்க போகிறேன். என்னது? புதிய சபை. கர்த்தர் சேர்த்தார் இருக்குல்ல, அந்த கர்த்தர் யார் தெரியுமா? கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அந்த விடுதலை பெற்றதுனால தான் அங்கே சேர்ந்துருக்கோம். அதான் பரலோகத்தில் சர்வ சங்க சபை ஹெட் ஆஃபீஸு, தலைமையிடம் பரலோகம். லேலுயா. 9 முடிக்கிறேன். 9 புதிய ஐக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். லேலுயா. புதிய ஐக்கியம் சொல்லும் போது பழைய ஐக்கியம் ஒன்று உண்டுன்னு அர்த்தம். அந்த பழைய ஐக்கியம் எப்படிப்பட்டதுன்னு அந்த ஜாதியை சேர்ந்து அந்த இடத்துலேருந்து ரசிக்கப்பட்ட அந்த பவுலே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? 1 கொரிந்தியர் 10:18 கவனிங்க, இந்த வசனம் முக்கியமானது. மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர்களை பாருங்க. பலிகளை அவன் புசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ சிகப்பு கடை தேடிக்கிட்டு இருக்கா. இன்னும் பலி செலுத்த ரெடியா இருக்காப்பா. கோயிலை கட்டின உடனே பலிபிடத்தோடு இஸ்ரேல் ஜனங்க எதோட ஐக்கியமா இருக்கா? பலிபிடம், பலி, மிருக பலி, பாரம்பரியம். இயேசுவோடு அல்ல, தேவனோடு அல்ல. இதை புரிஞ்சுக்க. அவன் ஐக்கியம் அப்படி இருந்தா இஸ்ரவேலின் தேவன் ஏன் தேவன்னு இஸ்ரவேலை தூக்கி பிடிக்கிற நீ எப்படிடா நீ கிறிஸ்தவனா? நீ கல்ல சகோதரன், நீ அவனுக்கு நீ கையாளி, நீ பார்த்துக்கிட்டு நீ கிறிஸ்தவன் பேரை சொல்லி ஏமாத்திக்கிட்டு அந்த அர்த்தம் தான். நம்ம ஐக்கியம் இங்கே போட்டு 19-20 படிங்க. அதுலயே இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருளண்டு, விக்கிரகம் படைக்கப்பட்டது ஒரு பொருளண்டு. அப்ப விக்கிரகம் ஒரு பொருள் நினைக்கிறீங்களா? இப்போ கூட ஒரு ஜபம்
ஒரு பிரதர் பண்ணார், விக்கிரக ஆவியை கட்டுவேன், விக்கிரக கோட்டை அப்படியேங்கப்பா. அவர் மேலே குத்தம் இல்லை, அவங்க பாரம்பரியத்தில் பாவம் அவர் சொல்கிறாரு. ஆனால் பவுல் என்ன சொல்கிறான்? உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை. 1 Corinthians 8. உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று அறிஞ்சிருக்கோம்னு. இந்த அறிவு எல்லார்கிட்டையும் இல்லைன்னு அதில் 7 இருக்கு. எல்லார்கிட்டையும் இந்த அறிவு இல்லாதனால தானே பழைய ஏற்பாட்டு அறிவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். விக்கிரகத்தின் ஆவியை கட்டி ஒரு கோயிலுக்கு முன்னாடி போகும்போது அப்படியே இயேசுவி நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். நேற்று அமாவாசை ஜெபம் வேறு. இப்போ ஜார்ஜ் பிரதர் அருமையாக பேசினார், விளக்கம் பேசினார், நல்ல விளக்கம். ஆகவே விக்கிரகத்தின் ஆவியை கட்டுறேன். மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி வர்றாயா, எரியோ கோட்டை விழுகிற மாதிரி அந்த கோபுரமே விழுந்துரும்னு சுற்றிக்கிட்டு இருக்காயா. இந்த மடப்பையனை பிடிச்சிட்டு என்ன சொல்கிறது, இந்த மண்ணாங்கட்டியை பிடிச்சிட்டு என்ன சொல்கிறது? ஆகவே விக்கிரகத்தை துப்புறான், கடிந்து கொள்றான், விக்கிரக ஆவின்னு சொல்கிறான். வசனத்தை பாரு, விக்கிரக ஆவின்னு இருக்கா? எபிரேமியா 10ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் அது ஒன்று படிங்க. எரேமியா 10:14 என்ன போட்டிருக்கு? விக்கிரகத்தை பழைய ஏற்பாட்டிலேயே நல்லா தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கு? விக்கிரகத்தை ஒரு பொருள் என்றும் மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல், கவனிங்க, அறிவில்லாமல் மிருக பிறவியா மாறிட்டான். தட்டார்னா ஆசாரி, மர ஆசாரி, அந்த ஆசாரி, தங்க ஆசாரி, வார்ப்பித்த அந்த பொம்மை சொருபம், அந்த விக்கிரகம், அதனாலயே வெக்கப்பட்டு போறான். பாயிண்ட் பொய்யே. இது புரிச்சுக்கங்க. அதுக்குள்ள என்ன இல்லை? நீ ஆவியை கட்டுறேன்னு சொல்றிய, நீ எவ்வளவு முட்டா பையனா இருப்ப, நீ எவ்வளோ தற்கூரியா இருப்ப. உன்னை அப்படி வளர்த்து வச்சிருக்கான் பாவம், உன்னை சொல்லி குத்தம் இல்லை. மாற்று, எல்லாம் மாறட்டும். புதிய ஐக்கியமாக உன் ஐக்கியம் மாறட்டும். விக்கிரகத்தோடு அல்ல, அறியாமல் உள்ள தற்கூரிகளோடு அல்ல, உன் ஐக்கியம் மாறட்டும். என்ன மாறட்டும்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எங்கள் ஐக்கியம், அந்த வசனத்தை படிங்க. நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறத உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். பாயிண்ட். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களா வாங்க. அப்போஸ்தலர்கள் அழைக்கிறாங்கப்பா, நீங்கள் அங்கே ஐக்கியம் கொள்ளுங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஒரே உபதேசத்தில் வந்துட்டா ஒரு மனம் வந்துடும், ஒற்றுமை வந்துடும். எதை மாற்றணுமோ மாற்றிடுவோம், எதை செய்யணுமோ செஞ்சிடுவோம். எழுப்புதல் நம்மை கொண்டு உருவாகும். கோடம்பாக்கம் புதிய எருசலேம், இந்த புதிய எருசலேம் இந்த சபையிலிருந்து புதிய எருசலேம் பேர் என்ன? புதுவாழ்வு சியோன் சபை. இந்த சியோன் பரலோகத்தில் இருக்கு. இங்கே எபிரேய நிருபம் படிச்சிங்க இல்லையா? சியோன் மலை, தேவன் அங்கே இருக்காரு, ஏசு அங்கே இருக்காரு. இது ஒரு நிலநாட்டமாக இருக்குது. அதை நல்ல பேர் வச்சுட்டாங்க. சியோன் மலை அங்கே பரலோகத்தில் இருக்குது. இன்னைக்குள்ள எருசலேம் நாம் அடிமைப்பட்டவன், அவங்க எல்லாம் கீழான எருசலேம், அடிமைப்பட்டவன்னு பவுல் சொல்கிறான். மேலான எருசலேமே நம்ம எல்லாருக்கும் தாயானவன்னு பரலோகத்தில் உள்ள எருசலேமை தான் சொல்கிறான். அங்கே தான் நமக்கு பேர் எழுதியிருக்கு, அங்கே தான் நமக்கு கெட்ட அபிஷேகம், அங்கே தான் நமக்கு ஐக்கியம். அல்லேலூயா. குமாரன் எங்கே இருக்காரு? பறந்து பேசிக்கிட்டு இருக்காரு பிதா கிட்ட. அப்போஸ்தலர்கள் கர்த்தருக்குள்ளே மரித்து நித்திரையாக இருக்காங்க. பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களேன்னு போட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 18:20 பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களேன்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர் தான்டா பரிசுத்தவான்கள். அவங்களோட ஐக்கியமாக இருந்தால், இயேசுவோட ஐக்கியமாக இருந்தால் நம்ம ஐக்கியம் தேவனோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. 10 சொல்லி முடிக்கிறேன். 10வது சொல்லி முடிக்கிறேன். ஆகவே புதிய வாசஸ்தலம் முடிக்கிறேன். சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்லும் போது புதிய வாசஸ்தலத்தை கர்த்தர் நமக்காக இயேசுவே ஏற்படுத்தியிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில். இதுதான் லாஸ்ட். இதோடு நான் முடிக்கிறேன். அநேக வாசஸ்தலங்கள் இருந்தாலும் உங்களுக்குன்னா அப்போஸ்தலர்களுக்காக, அந்த உபதேச உடையவர்களுக்காக திரும்ப நான் வருவேன், உங்களை சேர்த்துக்கிருவேன், என்னோடையே நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்கிறேன்.
லேலுயா. இன்னைக்கு வார்த்தையாளர் நம்மோடு இருக்காரு, அங்கே நிஜமாவே நம்மோடு இருப்பார். இன்னைக்கு நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம், அங்கே முகமுகமாக தரிசிப்போம். இங்கே காணாமல் இருந்து விசுவாசிக்கிறோம், அங்கே நேரடியாக காணும் போது விசுவாசம் முடிஞ்சிடும், ஒளிஞ்சிடும். இங்கே தொடங்குறாரு, அங்கே முடிக்கிறாரு. தேவ பிள்ளைகளே, காது உள்ளவன் கேட்கட்டும், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கட்டும். மோசே 10 கடலுக்கு இஸ்ரேல் ஜனம் கொடுத்தது மாதிரி சீனாய் மலையில், இந்த மேல் மாடியில், இந்த புதிய சீயோன் சபையில், இந்த மதுர பவுல் 10.10 கட்டளைகளை உங்களுக்கு கொடுக்குறேன். தொடர்ந்து இந்த கூட்டங்களை நடத்த விரும்புனா மாதந்தோறும் நடத்துக்கியான்னு சொன்னால் ஒத்துழைப்பு கொடுங்க. ஆளுக்கு ஒரு 100 ரூபா போட்டாலும் கூட 100 ரூபா போட்டாலும் கூட 100 ரூபா என்கிட்ட கேட்காதீங்க. 100 ரூபா நம்ம போட்டாலும் இந்த கூட்டத்தை நடத்திடலாம். அதனால் உங்கள் சபையில் கூப்பிடுங்க, தேதி கொடுங்க. என்னங்களுக்கோ செலவு பண்ணுறான், காசை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கான். எவ்வளோ ஸ்டேடியம் கட்டுறானா, கோடி கணக்கில் கட்டடத்தில் போட்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்ல ஊழியத்துக்கு செலவு பண்ணுங்க. என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, இந்த விலையேறப்பட்ட சத்தியம் தான் இருக்கே தவிர எனக்கு கிட்ட ஒன்றும் கிடையாது. உங்ககிட்ட பணம் இருந்தால் ஷேர் பண்ணி ஒற்றுமையாக இருந்து செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்ற அந்த காரியத்தில் ஊழியத்தை புதிதாக்கி இருக்கிறார், உபதேசத்தை புதிதாக்கி இருக்கிறார், ஜெபத்தை புதிதாக்கி இருக்கிறார், விசுவாசத்தை புதியப்படுத்தியிருக்கிறார், புதிய மனுஷனாக மாற்றியிருக்கிறார், புதிய சித்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார், புதிய தலைவராக இயேசு இருக்கிறார், புதிய சபையை தொடங்கியிருக்கிறாரு, புதிய ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு, புதிய வாசத்தலத்தை ஏற்படுத்திட்டாரு. அதை திரும்ப நம்ம கூப்பிட போகிறாரு. ரெடியாக இருங்க, ஆயத்தமாக இருங்க. உலக பிரகாரமான காரியங்கள்லாம் இருக்கட்டும், ஆனால் நம்ம குடும்பத்தை, நம்ம சபையை ஆதாயம் பண்ணி அவருடைய வாசத்தலத்தில் அவரோடு கூட சதாகாலம் இருக்கக்கூடிய ஒரு பேரின்பத்தை, பாக்கியத்தை, புண்ணியத்தை இந்த புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற ஐக்கியத்துக்கு கர்த்தர் தருவாராக. நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம்.